நீதி என்னும் மார்க்கவசம் என்கின்ற அந்த போர் கருவியை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். நீதியை சம்பாதிச்சு எங்களுக்கு நீதியால உடுத்தினாரோ அந்த பிளத்தை எங்களுக்கும் அவர் தந்து, அந்த பிளத்தால நாங்களும் அவருடைய அடிச்சோடுகள்ல நடந்து அந்த கடவுளுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது. எபேசு சபைக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தினுடைய பி ஆவண்ணா பகுதியை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:14 பி. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் நில்லுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வேத வாக்கியத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நீதி என்னும் மார்க்கவசம் என்கின்ற அந்த போர் கருவியை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே நாங்கள் அந்த நீதி என்னும் மார்க்கவசம் வேதத்தில் எங்களுக்கு சொல்லப்படுகிற கிறிஸ்துவால சம்பாதிக்கப்பட்டதனுடைய விளைவாயிருக்கிற நீதியை பற்றி எங்களுக்கு சொல்ல வேண்டும். கிறிஸ்துவனுடைய சம்பாதிக்கப்பட்ட நீதி ஒன்று, அவர் முழுமையாக கடவுளுடைய சட்டத்தை நிறைவேற்றினதால சம்பாதிச்சு எங்களுக்கு அந்த நீதியை உடுத்தி, அதனால கடவுளுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்களாக அவர் ஆக்கி இருக்கிற நீதி ஒன்று. அதே இல்லை நாங்கள் இங்க எங்களுடைய நீதியின் மார்க்கவசம் என்று சொல்லுறது. மாறாக எங்களை அவர் தான் எப்படி கடவுளுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நீதியை சம்பாதிச்சு எங்களுக்கு நீதியால உடுத்தினாரோ அந்த பிளத்தை எங்களுக்கும் அவர் தந்து, அந்த பிளத்தால நாங்களும் அவருடைய அடிச்சோடுகள்ல நடந்து அந்த கடவுளுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது எங்கிட்ட தேவைப்படுத்துற அந்த கீழ்ப்படிவான வருகிற நீதியைத்தான் நாங்கள் நீதியின் மார்க்கவசம் என்று சொல்லுறோம். அதுல கர்த்தருடைய ஆவியால எங்களுக்குள்ள பிளப்படுத்தப்படுகிற பிளத்தால கடவுளுடைய உடன்படிக்கையாகிய அவருடைய 10 கற்பனைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறதால எங்களுடைய மனச்சாட்சியில வருகிற அந்த பாதுகாப்பு உறுதிப்பாடு, அதைத்தான் நாங்கள் நீதி என்னும் மார்க்கவசம் என்று சொல்லுவோம். அந்த நீதி என்னும் மார்க்கவசம் அப்படி இருக்கேக்கல்ல, அதாவது நாங்கள் 10 கற்பனையை கை கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய சக்தியால நாங்கள் பிரயாசப்பட்டு ஒவ்வொரு கற்பனையா நாளாந்த நாங்கள் காத்து பார்த்து கவனமாக அந்த போரில நின்று பிடிச்சு நாங்கள் முன்னேறேக்கல்ல, சாத்தான் அந்த விஷயத்தையே எங்களுக்கு கண்ணி ஆக்குறதுக்கு முயற்சிக்கு. அது என்ன கண்ணி என்றா, ஒன்று நாங்கள் இப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதால கடவுள் இப்ப தந்த பங்கு செய்யணும் எங்களுக்கு கட்டாயம். கடவுள் இப்ப எங்கட கடன் பட்டு இருக்கிறார், அல்லது கடவுளுக்காக நாம இப்ப இது செய்யறபடியா அவர் இப்ப எங்களுக்கு கூலி தரும் என்கிற ஒரு விதமான சுய நீதியை எங்கள உருவாக்குறதுக்கு பிசாசு சாத்தான் இதையே பயன்படுத்த தொடங்குறான். அப்படி அவன் வரலாற்றில் பல பேரை பயன்படுத்தினான். அப்படி பயன்படுத்தி நிறைய பேர் தங்களோட சுய நீதியாலே அவர்கள் நரகம் போயிடுறான். பரிசேரும் வேதவாரரும் உதாரணம், அல்லது ரோமன் கத்தோலிக்க அயால 10 கற்பனைக்கு கவனமா கீழ்ப்படியோணும் என்ற அந்த பரிசுத்தாவியனரால் பலப்படுத்தப்படுகிற உணர்வும் அந்த பலன்களும் எங்களுக்கு ஆணவத்தை உண்டாக்க வச்சு
ஏதோ நாங்கள் செய்கிறதாலும் நாங்கள் இப்ப நிற்கிறோம். கடவுள் இப்ப எங்களுக்கு கட்டாயம் ஆசீர்வதி ஆகும் அல்லது அவர்களை ரட்சிக்கவே வேணும் என்கிற ஒரு மமதையை எங்களுக்கு உண்டாக்க தொடங்குது. இதைத்தான் நாங்கள் செல்ஃப் ரைச்சஸ்னஸ் என்று சொல்றது இங்கிலீஷ்ல. செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுய நீதி. ஆனா கிறிஸ்துவனுடைய நீதியால போக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உண்மையில தெரியும் நாளாந்தம் அவர்கள் கடவுளோட நாளாந்தம் காலையும் மாலையும் கதைக்க போய்க்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த 66 புத்தகங்களை விரிச்சு வச்சு அதுல 10 கற்பனையினுடைய ஒவ்வொரு சரத்தினுடைய ஆழம் அகலத்தை வாசிச்சா தெரியும். நாங்கள் இன்றைக்கும் நின்று பிடிச்சு போராட்டத்தில் வெண்ட அந்த வெற்றியிலையும் எவ்வளவு குறைபாடு இருக்குது, எவ்வளவு நாங்கள் சறுக்கு நாங்கள் என்றது எங்களுக்கு தெரியும். அப்படி சறுக்கேக்கல கடவுளுடைய கைதான் எங்களை தாங்கி பாவத்தில் விடாம நாங்கள் வெண்டனாங்க. பாவத்தில் விடாம வெண்டனால இப்ப நாங்க மமதையா யோசிக்கலுமோ? அப்ப ஒவ்வொரு வெற்றியும் அடிப்படையில் எங்கிறது இல்ல. ஒவ்வொரு வெற்றியும் ஆட்டுக்குட்டியினுடைய வெற்றி. ஆட்டுக்குட்டியினுடைய அந்த பாதுகாப்பால்தான் அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிற சகல பாதுகாப்பின் வழிகளாலேயும் தான் நாங்கள் பாவத்தை வெல்லுறோம் நாளாந்தம். அதனால அது மெய்யான ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனுஷருக்கு எப்பயுமே தங்களுடைய அந்த கீழான இழிநிலை எப்பயுமே விளங்கி கொண்டிருக்கு நாளாந்தம். எவ்வளவுதான் நாங்கள் பாவத்தை வென்று கத்தாவை தப்பினாண்டர் இன்றைக்கு வெந்துட்டாண்டர் என்று சொன்னாலும் உள்ளுக்கு நமக்கு தெரியும் கத்தாவை உம்மட வெள்ளத்துல நான் வெண்டேன். நான் ஐயோ இந்த நாள் பரிசுத்த தூதர்கள் இன்றைக்கு எங்களுக்கு இல்லாட்டி அந்த நேரம், அல்லது பரிசுத்தாவின் அந்த நேரம் எனக்கு அதை உணர்த்த இருக்காட்டி, அல்லது கடவுள் அந்த நேரம் எனக்கு அந்த ஆளை அனுப்பி இருக்காட்டி நான் பாவத்தினால் விழுந்திருப்பேன். அதனால கர்த்தர் வச்சிருக்கிற வழிகள் அவருடைய ஆவியை தந்து அளப்பெரிய விதமா அவருடைய வசனத்தினுடைய அந்த சத்தியத்தை காதல அந்த நேரம் தொனிக்க பண்ணி, அல்லது அவருடைய கண்ணுக்கு தெரியாத பரிசுத்த தூதர்களை எங்களுக்கு அனுப்பி பாவத்தை எங்கள்ல இருந்து அகற்றுதல், எங்களுக்கு முன்னால வந்த பாவங்களை எங்களை விட்டு அகற்றுறதுக்கு அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு செய்த செயல்கள் எத்தனையோ நாம அந்த பாவத்தில் விடாம கடவுள் எங்களை காத்து. அதால நாங்கள் வெண்ட நாங்கள் சரியான உன்னிப்பா கவனிச்சு கொண்டு நடந்த நாங்கள் நாளாந்தம் தளராம உறுதியோட விடாப்படியா நின்ற நாங்கள் இன்றைக்கு பாவம் செய்ய இயலாது என்று நாம ஆன்மீகோட நின்ற நாங்கள் பாப்போம். ஒரு இன்றைக்கு நாம இந்த வாய எத்தனை தரம் திறக்கிறேன், இன்றைக்கு நான் எத்தனை சொல்லு இன்றைக்கு கதைக்கிறேன் பார்ப்போம் என்று. எனக்கு தெரியும் நீங்களும் இன்னும் அப்படிப்பட்ட அந்த செக்கல் வைக்கிறியோ தெரியா. நாங்கள் அப்படித்தான் போராடி சரியான கவனமாக இருக்கிறோம். ஆபீஸ்லயோ இங்கே சரி இன்னைக்கு கதைக்கிறது எத்தனை சொல்லு கதைக்கிறேன் பார்ப்போம் மக்களோட ஒன்றும் இன்னைக்கு கவனமா யோசன் கதை எத்தனை நாள் இப்படி நாங்கள் சத்தியா இத சில நேரம் வாழ்க்கை பிளாஸ்டர் போட்டு வைப்போம், சில வீட்டுல எடுக்க ஒட்டியும் நாங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறோம். ஏண்டா சில எங்களால என்ன இது எடுக்க முடியும், சரி வருது இல்லையே. அப்ப இப்ப பிளாஸ்டர் ஒட்டேல ஆனா முடிச்சு அடையறைய சரியான கவனம். இன்றைக்கு நான் 50 சொல்ல 100 சொல்ல கதைக்கிறேன் இன்றைக்கு வீட்டுல வா. அது குறிப்பா வளர்றையாக்கள் இத கவனமா கையாள வேணும். வளர்றையாக்கள் அல்லது நம்ம ஆபீஸ்ல கதை கேட்கலையும் நாம வாழ கதாபின்னு கதைக்க தேவையில்லை. சட்டியான யோசிச்சு சரியான சொற்ப வார்த்தைகளோட விஷயத்தை முடிச்சுட்டு வரும். ஏண்டா சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாம போவாது. அது ஆபீஸ்லையும் தான், அது கடல்லையும் தான், அது வயல்லையும் தான். எங்கேயும் சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாம போவாது. வீட்டிலையும் தான். நாங்கள் வீட்டில தான் இதை ட்ரை பண்ணணும். இன்னைக்கு 100 சொல்லுக்கு மேல கதைக்க கூடாது. 100 அம்மா போயிட்டு வரனா 3 முடிஞ்சு
அம்மா போய்விட்டு வருகிறேன் 3 சொல்லு முடிச்சு. அப்ப மிச்சம் 97. இப்படியெல்லாம் நெச்சு எத்தனை ட்ரையல் எடுத்திருக்கிறோம் நாங்க. ஏண்டா எங்கட சொல்லுகள் கட்டாயம் கூட கதைக்க வழிகட்டா ஒன்று நாங்கள் முட்டாள்களாயிருப்போம். முட்டாள்தான் கூட கதைக்கிறது. 2வது நாங்கள் மத்தியாக்களை பற்றி கதைப்போம். அதனால அது புறங்கூறல். 3வது கடவுளுக்கு முன்னாலே நாங்கள் காவித போலையாவது இந்த வாய்க்கு காவல் வையும், இந்த வாய்க்கு காவல் வையும். அந்த ஜபம் நீங்கள் எப்பயாவது ஜபிச்சீங்களோ ஜபிக்கிறது 2 வரைக்கும். இந்த வாய்க்கு காவல் வையும் சங்கீதத்தில் இருக்கு அந்த ஜபம் எல்லாம். அப்ப ஏனென்றா இந்த போராட்டம் அது வலிமையானதா போடுறதுக்கு எங்களுடைய கண் எங்களோட வாய் 2 சரியான கவனமா இருக்கும். கண்ணும் வாய், கண்ணும் வாய், கண்ணும் வாய். அதெல்லாம் படிக்கிற ஆட்கள் சரியான கவனம். ஸ்கூல்லையும் கண்ணும் வாய். இதெல்லாம் நாம தேவனுக்கு முன்பாக கணக்கு வச்சுக்கொண்டு போறாண்டார். நீங்க இயேசு கிறிஸ்து சும்மா கதைச்சு கொண்டிருந்திருக்காரு. அவர் நீண்ட பிரசங்கம் செய்யறதுக்கு மட்டும்தான் வாய். மற்றபடி அவருடைய சத்தம் ரோட்டிலே கேட்கப்படையில் 30 வருஷமா அந்த மனுஷனை பற்றி ஒருவருக்கும் தெரியாது. ஏன்னா ஆட்களோட வேற கதை வச்சது. ஆனா அதுக்காக அவர் வேலை செய்யாம இருந்தார். எவ்வளவு வேலை செய்தார். அதனால இப்படி நாம எடுக்க ஒவ்வொரு முயற்சிகளையும் இன்றைக்கு நான் இன்னும் எனக்கு 7 சொல்லு மிச்சம் இருக்குது என்று நாம நினைக்கிறோம். பாத்தியா வெண்டுட்ட நாம வெல்ல கடவுளை இன்றைக்கு காத்து எத்தனை விதத்துல இந்த தீர்மானங்களை இந்த நீதிக்கான பிரயாசத்தை நீங்களுக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறேன். அப்படி வேற சில நேரம் நாம அந்த போராட்டங்களை அந்த போர்களை நாம வெல்ல தொடங்கல எங்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு சுயநீதி வெளிப்பட சாத்தான் முனைவான். கடவுள் முனைய இல்ல. கடவுள் பாவத்துக்காக சோதிக்கிறவரே இல்லை. அது நமக்குள்ள வாசம் என்ற பாவம் இதை பார்த்து கொண்டிருந்து அது சிக்னல் கொடுக்கும் பிசாசுக்கு சாத்தானுக்கு எங்களோட டீல் பண்ண கூப்பிட. அப்பதான் தொடங்கும் பிரச்சனை. அது வெளியில இருந்து ஒன்றும் தாக்கியலாது. அப்ப உள்ளுக்கு இருந்து தானே எங்களை சொல்லி நம்மளோட மூளையை வச்சு அது பிளான் பண்ணும். எப்படி எங்களை பாவம் செய்ய பண்றதன் வேற ஒரு தரம் எங்களை பாவத்துக்கு அவளுக்கையில நாமளையும் பாவத்துக்குள்ள போறோம். சுயநீதி சுயநீதி சுயநீதி. நாளாந்து ஜபிக்கணும், நாளாந்து நாம கடவுளுக்குள்ள சரியா இருக்கணும், நாளாந்து நாங்கள் ஆண்டவரோட கதைக்கிறதுல நாம கவனமா இருக்கணும் என்று சொல்லி நாம ஜபத்துக்கு எல்லாம் காலை மாலை குடும்பமா பிறகு தனி ஜபம் எல்லாம் செய்து கொண்டு வரையக்குள்ள ஒழுங்கும் கிராமத்தோடைக்குள்ள சில நேரம் அதுவே நான் ஒரு நாளும் ஜபிக்கிறேன். அதனால கடவுள் சேர்த்தல் வேணும். இன்னும் கடைசி வரைக்கும் இல்லை. நாம சபிக்கிறதால கடவுளுக்கு ஒரு விரியோசனமும் இல்லை. அதான் மண்டைக்குள்ள வச்சிருங்க எப்பயுமே. நாம சபிக்கிறதால கடவுளுக்கு ஒரு விரியோசனம் இல்லை. நமக்குதான் பிரியோசனம். அது நமக்கும் பிரியோசனமா இருக்கிறதும் அது எதால அவற்றை தயவால கிருபையால. அதனால சபிக்க வேண்டியது கடமை, கடவுளோட கதைக்க வேண்டியது நமக்குடைய கடமை டியூட்டி. அதனால செய்ய வேண்டிய கடமையை மட்டும்தான் செய்யறாங்க. மற்றபடி எங்களால உங்களுக்கு ஒரு பிரியோசனம் இல்லை கடவுளே என்று சொல்லுற மைண்டோட நாம ஜபிக்கிறையாக்களா இருக்கவர். ஆனா நமக்கு தெரியும் சில நேரம் கடைசியில ஜபம் என்ற கருவியே அந்த எங்களுக்குள்ள சுயநீதிய ஏற்படுத்த தொடங்குது. நாங்கள் எவ்வளவு நேரம் ஜபிக்கிறோம் தெரியுமா? அப்படி என்றா நமக்கு உண்மையா வேந்தலியாக்களுக்கு விளங்கோடும். அப்ப நீங்க மற்ற கடமைகள் அப்ப அதன்படி செய்யல நீங்க. ஏன்னா நான் எவ்வளவு நேரம் ஜபிக்கிறோம் ஒரு ஆள் யோசிச்சு அவர் கன நேரமா கதைக்கா அப்ப அவற்றை வீட்டாற்ற மற்ற கடமைகள் அங்க கவனம் இல்லை. அப்ப பேர் எப்படி ஆளை கொண்டு போகுது? 6 நாள் உந்த வேலை எல்லாம் செய்வாயாகண்டா நான் ஜபத்துக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறேன் தெரியுமா என்றதே ஒரு மமதியா நமக்கு எழும்ப வேண்டாம். அப்ப உண்மையில அவர் தன்னை வீட்டாற்ற ஏனைய கடமைகளை கோட்டை விட்டு கொண்டார். பேய் சாத்தான் அப்படித்தான் ஆக்களுக்கு சுயநீதியை கொண்டு வந்து ஆக்களை நாசமாக்குறார்.
ஐயோ அவர் பைபிள்லாம் வாசிச்சாலே அவர் பைபிள்லாம் அவர் எவ்வளவு அதிகாரம் வாசிப்பார் தெரியும். கொஞ்சம் பொருள் அவ்வளவு பைபிள் தெரியாது இல்ல அவருக்கு. அவருக்கு பைபிள் இன்னும் எவ்வளவு. அப்ப அவர் வேற வேலை வட்டி ஒன்றும் செய்யல. என்ன இப்ப கவனித்து வேணுமா, நீ எவ்வளவு நாம சொல்லுறோம் அளவா பைபிளை வாசி. என்ன 6 நாளும் கொஞ்சம் பெலனை சம்பாதிச்சு வை, கடவுள் யாரியத்தை கொடுக்க. 6 நாளும் பைபிளை கூட ஜபத்தை கூட செய்யறதால அது கடைசியில கர்த்தர் சொல்லி இருக்கிற ஏனைய அவற்றை எங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற விடாமல் ஆக்கி சுயநீதிய எப்படியோ சுயநீதி. நான் கடவுளோட ஜபத்திலையும் வேதத்திலையும் நான் பக்கா எவ்வளவு நேரம் கொடுத்து நான் மினக்கிறேன் தெரியுமா. இப்ப நாங்க கேட்கிறோம், ஐயா காலமான குடும்ப சிவம் ஓகே தானே, தனி ஜபம் செய்யறீல்லானே, வேதம் வாசிக்கிறீல்லானே, வேதம் வாசி தியானிக்கிறீல்லானே, எவ்வளவு நேரம் ஜபிக்கிற, எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிற நான் கேட்கிறதே இல்லை. நமக்கு தேவை கொஞ்ச நேரம் காலையும் மாலையும் குடும்பமா கடவுளை சேவிக்கிறது. நாம இப்படி கொஞ்ச நேரம் ஒரு பாட்டும் ஒரு ஜபமும் ஒரு வேத வாசிப்பு பகுதி அல்லது இதை வாசிச்சா 1/2 மணி நேரம் முடிஞ்சிடும். அவ்வளவு நமக்கு தெரியும். அப்ப காலம் ஒரு 1/2 மணி நேரம், பின்னேரம் ஒரு 1/2 மணி நேரம், பிறகு தனி ஜபமும் பிறகு தனிப்பட்ட தியானத்தில் அங்க ஒரு 1/4 மணி நேரம், ஆக குறைஞ்சது நாம ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவழிக்க போறோம். இது ஒரு பெருமையாங்களுக்கு வர வேண்டிய தேவையே இல்லை. இது செய்ய வேண்டிய கடமையை தனையா செய்துட்டு இருக்கிறேன். ஆனா இதை விட கூட நான் 2 மணி நேரம் எழுப்பி நான் ஜபிக்கிறேன். நான் அதிகாலையில் எழுப்பி 4 மணிக்கே நாங்கள் ஜபிப்போம். நாங்களும் அப்படி ஜபிச்ச நாங்கள் பிறகு திருப்பி 5 மணிக்கு படுத்துருவோம். என்னடா இது 4 மணிக்கு ஜபிச்சு 5 மணிக்கு படுத்து இதெல்லாம் இல்ல. அது அதிகாலையில் எழுப்பி கேட்டா கடவுள் கேட்பார். எங்க பைபிள் அப்படி இருக்கு? அதிகாலை கோதாரி அந்த நீதிமொழி வசனத்தையே புலையாக கதைச்சு எழுதி வெள்ளணத்தோட நீ செபிச்சா கடவுள் அதாவது வர்றதுக்கு முன்னுக்கே நீ செபிச்சு வச்சிருந்தீங்க, அதான் உனக்கு ஆசீர்வாதம். அதான் வெள்ளணத்தோட செபிக்கிறார். வெள்ளணத்தோட வெள்ளாப்பில் எழுப்பி செபிக்க சொல்லி வெள்ளணத்தோட பிள்ளைகளுக்கு தேவபக்திய படிப்பிச்சா அது பெரிய ஆசீர்வாதம். அதான் இந்த வெள்ளணத்தோட சின்ன வயசுலேயே அவர் முதிர்ந்த வயசு வர்றது முன்னுக்கு ஏலியா ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு அந்த ரியல் பிரச்சனைகள் வர்றது முன்னுக்கே விஷயத்தை படிப்பிச்சு வட்டுட்டா கத்திர கண்டறிவாங்க. அதான் அந்த வசனம். அதை விட்டு போட்டு அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஞானத்தை சிறு வயசுல தொடக்கத்துக்கே ஏலியா குறுக்க தேட அது வளர்ந்து மிக்க பக்கத்து பல ஞானங்கள் வந்து கொண்டிருக்கும். அதான் அந்த வசனத்துடைய அர்த்தமே. அதை விட்டு போட்டு ஏர்லி மார்னிங் இல்ல பைபிள் சொல்றது. ஏர்லி இன் த லைஃப் உங்க வாழ்க்கையினோட விஷயம் வர்றதுக்கு முன்னே காக்கிறதுக்கு ஜெபம் பண்ணி வச்சு. அதனால இவைகள் வர்றதுக்கு முன்னுக்கே ஜெபம் பண்ணுங்க. அதான் ஏர்லியா ஜெபம் பண்ணி வைக்கிறது விஷயங்களுக்கு. அதை விட்டு போட்டு 4 மணி 5 மணி கிளம்பி நான் செவிக்க போறேன் இருந்து செவிச்சு போட்டு அதுவே கரையரை பார்த்தா நாங்களும் அது இந்த 4 o'clock பிரேயர் தானே அது சொல்லக்கலே ஒரு ஸ்டைல் ஒன்று வரும். அதுக்கு கன பேரை பார்த்து இருக்கிறோம் சுய நீதி அதிலே. ஆனா அவருடைய நாளாந்த ஏனைய வாழ்க்கை கடமையில் எல்லாம் பரா. அப்ப எவ்வளவு அவதூறு மற்றியாக்களுக்கு செபமும் வேதமும் நல்லா இருக்காம், ஆனா வாழ்க்கை சரியில்லையா? அப்படி என்ன பிரச்சனை? என்ன அங்க செபமும் வேதமும் சரியில்லை. அவர்கள் உண்மையா அந்த செபமும் வேதமும் அவர்கள் சுயநீதிக்காக பயன்படுத்த பிசாசு கேட்டீங்க. கர்த்தருடைய மக்கள் ஜபமும் வேதமும் ஒழுங்குதான், ஏழு 10 கற்பனைகளுடைய விஷயங்களும் ஒழுங்குதான். அதனால ஒருவர் குற்றம் சாட்டியது இவர்கள் இப்படி. ஆனா ஜபமும் வேதமும் பக்கா, படிப்பும் உழைப்பும் துக்காவா போனா அந்த பிரச்சனை இருக்கு. அல்ல படிப்பும் வேலையும் பக்கா, கடவுள் காரியம் தொங்கி போயினா அதுவும் பிரச்சனை தான். நாங்கள் அதான சுய நீதி அடைய போறதும் இல்லை. அப்படிப்பட்டாக அந்த நாங்கள் ஒழுங்கா செவிக்கிறது இல்லை என்று சொல்லத்தான் வேணும். ஆனா இது ஜபம் வேதம் என்ற இந்த நீதிகளை நாம செய்யறோம் என்ற மனச்சாட்சி குற்றப்படுத்தாது. அதுக்கு பிறகு என்ற நாம கடவுளை கதைக்குவோம் இல்லை சரியா? ஆனா அதுவே கடைசியில எங்களுடைய ஒரு மமதைய ஆணவத்தை உண்டு பண்ண தொடங்குறதுக்கு வருது.
இது நாங்கள் ஜபிக்கிறது வேதம் வாசிக்கிறதால அடைகிற அறிவுகள் அல்லது அதுல ஏற்படுகிற சீர்திருத்தங்கள் நாமல் மதிப்புறது பெருமை இல்லை. நாங்கள் முந்தி ஜபிச்ச பிள்ளைகளுக்கு சின்னனா தொடங்கல ஆண்டரே இந்த தண்ணியை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் அவன் இதப்ப குளிக்கிறது முன்னுக்கு 3-4 வயசுல ஜபம் அவ்வளவுதான். இந்த தண்ணியை ஜெசப தண்ணியை தந்ததுக்கு நன்றி ஆசீர்வதியும் ஆமே சரி குளிச்சிருவார். இதே 7 வயசு வரைக்கும் இதே சோபம் நாங்கள் செய்கிறோம். இல்ல பிள்ளைக்கு அடுத்த லெவல் இந்த தண்ணீரூடாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த உடம்புக்கு கிடைக்க உதவி செய்ய மாட்டவர். ஜபம் அங்க நாங்க ரிஃபார்ம் பண்ணுறோம், அதுல வளர்ச்சியை காட்டுறோம். இந்த வளர்ச்சியை உண்மையா விளங்குறது தெரியும். அப்ப தங்களோட ஜபம் இன்னும் பெர்ஃபெக்ட் இல்லை என்று அதுல பெர்ஃபெக்ட் இல்லாத ஒரு ஆள் தந்த நீதியெல்லாம் காக்கப்படுறது கிடைக்க போறது இல்லை. ஆனா எந்த சபம் பெர்ஃபெக்ட் என்று யாராவது எப்ப முடிவு பண்றோமோ அங்க சுயநீதிய காண விளையாட்ட சாத்தான் தொடங்குறதுக்கு யோசிப்பான். நாம ஜபம் எழுதி ஜபிக்கல கூட பிறகு கொஞ்சம் இதுக்கு சேர்த்திருக்கலாமோ நாம வெட்டி எழுதி வந்து ஜபிச்சா பிறகு அந்த இன்னும் கொஞ்சம் படியா ஜபிச்சிருக்கலாம். நான் பிறகுதான் அந்த வசனம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு அப்படி இருந்துச்சோ தெரியல. உண்மையில அப்படி இருந்திருக்க வேணும். ஏன்னா எங்களோட எந்த சபமும் ஒரு நாளும் பெர்ஃபெக்டா இருக்க போறது. நீ ஜபிச்சாப்புறம் உனக்கே ஒரு பெரும் திருப்தியும் ஒரு விதமான ஒரு வருகிறோ அதுல சரியான கவனமா இருக்க வேணும். ஏன்னா அது உண்மையான அந்த அந்த நீதியை மார்க்கவசம் தெரிஞ்சிருக்கிறையாக்கள் அது சரியான கவனமா இருக்கணும். அது அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஏன்னா சில வேளையில் நாம் இருந்த நிலைமையோட ஒப்புரைகளை கடவுளை நான் இப்ப எவ்வளவு வளர்ந்திருக்கிறேன் அப்படி ஒன்று வர்றதுல எங்களுக்கு பிரச்சனை. ஆனா நம்மள மாதிரி யாருக்கு செய்ய தெரியும்? நாம இவ்வளவு செய்கிறோம், இவ்வளவு எழுதி இவ்வளவு ஆனா சேர்த்துல பெருசா ஆக்கணும் இல்லை. அல்லது அந்த 1-2 பேரத்தான் நான் சொல்லலாம். ரெண்டாக முடிஞ்சது காலம் அங்க ஏற்கனவே நீதி என்ன மார்க்கவசம் உடைய தொடங்கிச்சு. நம்மட நீதி என்ன மார்க்கவசம். இதெல்லாம் உதாரணங்கள். நாம நாளாந்தம் கடவுளுடைய வார்த்தைக்கு முன்னால நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ஜெபம் என்றால் என்ன, ஜெபத்தில் எத்தனை கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தில் எத்தனை ஜெப விண்ணப்பங்கள் இருந்தது? 6 நான் கேட்கல, அது கேள்வியா நான் சொல்லிக்கணும். முகவுரை என்ன, முடிவுரை என்ன, இதுகளெல்லாம் ஏலியா வெள்ளத்தோட பிள்ளைகளுக்கு நாம படிப்பிச்சு விடுறதால அந்த அறிவை கடவுள் பரிசுத்தாகிரும் ஏற்ற வரையில பிள்ளைகளுக்கு அவன் போதிக்க தொடங்குவேன். ஏன்னா நாங்கள் ஏலியா ட்ரெயின் பண்ண தொடங்கிட்டோம். அப்ப ஏலியாது தெரியாத அம்மாக்கள் அப்பாக்கள் இப்பயாவது படிக்கணும். செவமண்டா என்னண்டே தெரியாம நாம பல செவிக்கிறோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதனூடாக என்ன சொல்ல வாராணி, என்ன சொல்ல வந்த நான் பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்காக உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதை என்னென்ன விளங்கப்படுது, இதற்கு பிறகு என்ன விளக்கம் அதுக்கு தேவை? அப்போ ஜபமே என்னன்னு தெரியல. You understand what I am saying? விளங்குவ நான் என்ன சொல்றேன்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றது போதிக்கிறது என்ன? நோவே நோவே அல்ல. சோ அந்த ஜபங்களினுடைய போதிக்கிறது என்ன? நாமல் வளர்ந்த அப்புறம் நாமல் 25-26 வயசு இது எங்களுக்கு தெரிய வந்தது. இதே 5-6-7 வயசுல பழக தொடங்கினா இப்ப அவரோட ஜபங்கள் எல்லாம் ஒரு 10-15-16 இப்பவே அவங்களோட ஜபங்களை வீட்டுல ஜபிக்க போனீங்களா விளங்கு பிள்ளைகளுக்கு எப்படி அந்த ஜபங்கள் கொண்டு வரணும். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா அடுத்தடுத்த ஸ்டெப். அப்ப நான் இன்னைக்கு இதையும் சொல்லி ப்ரே பண்ண போறோம், இப்படி நான் இதை போறோம். அப்ப நாங்கள் பல விதங்கள்ல பிள்ளைகளை வேதத்தை வாசி இதண்டு ஜபிக்கிறதுக்கான முறைகள். அப்ப கடவுளை அவரை பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக முகவரை போதிப்பது என்ன? முழு பயபக்தியோடும் முழு நம்பிக்கையோடும் கடவுளை சேவிக்க வேண்டும். நெருங்கி வர அது தேவனுடைய அது முடிவுரை போதிப்பது முடிவுரை. ஓகே. சோ அதனால இப்ப பழகிறீர்கள் எல்லாம் பழகும். சோ இப்ப
கடவுளை நம்பிக்கையோடையும் பயத்தோடையும் நெருங்கி சேவிக்க வேணும் என்றதான் அதால போதிக்கப்படுகிறா. நம்பிக்கையோடு அவர்கிட்ட வர்றதுக்கு அவர் எவ்வளவுக்கு நம்பகமானவர் என்றதை நாம் அவருக்கு அவரை பற்றிய நம்பகம் என்னன்றதை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறத சொல்ல போறோம். அவருக்கு கடவுளே நீர் சர்வவல்லர், நீர் பெரியவர், நீர் மகா பரிசுத்தர், உம்முடைய ஞானம் பெருசு, நீ தான் எல்லாத்தையும் படைச்ச கடவுள். இதைத்தான் நாம துதின்னு சொல்றோம். உண்மையில அதனோட என்ன சொல்ல வரோம்? உண்மை பற்றி உண்மையில இருக்க இந்த நம்பிக்கை அது எதன் அடிப்படையில் இருக்குன்றது நான் சொல்றேன் உமாக்கு. அதான் அந்த துதியை பேசிக்கா இதுகளை விலங்கேக்கல நம்ம எங்களோட ஜபத்துல அந்த முதல் பகுதி துதியா வரணும்ன்றது ஏன்? கடவுளை நாங்கள் எவ்வளவு அவர் எவ்வளவு நம்பகமானவர், நாங்கள் எவ்வளவுக்கு அவரை நம்புறோம். அவரை நம்புறதுக்கு அவர்ல என்ன குவாலிட்டி இருக்குது? அப்ப இழுத்து விட அவரை பற்றி உனக்கு நம்பகமானதை என்னத்தை நம்பி நீ அவரை சோதிச்சு கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அதுதான் அந்த ஜபம் துதி. அவர்கள் எழுதி வச்சு போட்டு திருப்பி திருப்பி நாம இன்றைக்கு அந்த அது சின்னாக்கள்ல செய்ய வேண்டியது தான் நாம இப்ப பெரியாக்கள்ல பழக்கிறோம். ஒன்னும் செய்யலாம், ஏன்னா பெரிய அமைப்பு வந்து நிற்கிறோம் நாம கிளவே. இதே ஆக்கள் சின்னாக்கள் அது வீட்டுல நாம செய்ய செய்ய அவரை எழுதே இல்லை. ஆனா இப்ப ஜெபிக்க விட்டா ஜெபிப்பாங்களே, ஜபிக்கிறாங்களே. அது வீட்டுல பெற்றுள்ளேருக்கு அது நான் சொல்றேன் பழக்குங்கோ இதுகள் எல்லாம். இப்ப கடவுள் நம்பிக்கையான அவங்களுக்கு பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நாமெல்லாம் ஃபுல்லா அவரே தெரியும். அப்ப என்ன செய்யறோம்? துதிகள் இருக்கிற பகுதிகள் எடுத்து அதுல இருக்கிறதுல எல் ஷடாய் எல் 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 என்று வர்ற எல்லாம் பாடமாக்குறான். ஜெகோவா ஜெகோவான்னு வர்ற வசனம் எல்லாம் பாடமாக்கு வசனம் எல்லாம் அந்த விஷயம் அல்லது பிதாக்களின் தேவனை என்று சொல்லி அதுக்கு கொஞ்சம் ஒரு 10 பாடமாக்கு. இப்படி பிள்ளைகளுக்கு அந்த எது அந்த விஷயம் என்றதை நாங்க சொல்லாமலே முதல் கொடுத்து பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணி எடுக்கிறதோட அவருக்கு ஜெபிக்க போறோம். ஆனா ஏன் இவ்வளவு நமக்கு விஷயம் தெரிஞ்ச அப்புறம் நாமல் இப்பையும் ஜெபிக்க எங்கட சபம் இன்னும் பரிசுத்த ஆவியால அங்க ஏறெடுக்கப்படுற ஹெல்ப்பாலாம் போய்கொண்டிருக்கணும் மட்டும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஏன்? அவர்தான் கடவுளுக்கு ஏற்ற மாதிரி அந்த செபம் போறதுக்கு வாக்கடங்கா பெருமிச்சோட விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்க. நம்மட விண்ணப்பங்கள்ல இருக்கிற ஓட்டைகள் தெரிஞ்சு கடவுள் எங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ற எங்களோட கம்ஃபர்டரை அனுப்பி வச்சுக்கிறார், ஆறுதல் ஏற்படுத்தி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்கு. இதுக்காகத்தான் இன்னும் மெசியா எங்களுக்காக மண்டாடி கொண்டே இருக்கிறார். அவன் இதைத்தானப்பா இப்படி கேட்டிருக்கிற கடவுளே பார்த்து மற்றபடி ஐயோ பாருங்க அவங்க இருக்கிற உற்சாகத்தை பாருங்க, இதுக்காக அதை செய்ய இப்படி எத்தனை வேலை நடந்தோன்றது எங்களை செபம் கேட்கப்படுறதுக்கு. அதை விட்டு போட்டு நாங்கள் சபிக்கிறோம் கடவுள் எங்களுக்கு செய்வார், செய்ய வேணும் கட்டாயம். அதை என்ன செய்ய போறது எங்களோட ஜெபம். நான் எவ்வளவு ஜபிக்கிறேன், ஏன் அப்ப கடவுள் எனக்கு செய்ய இல்லை? நீ சபிச்சா செய்யணும் எங்க இருக்குது? அதனால நீ சபிக்கிறது கடவுளுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுற நாம 10 கற்பனைகளை கை கொள்றதால கடவுள் நாம அப்படி கை கொண்டு நீதிமானா வர்றதால கடவுளுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. அதனால ஒரு நாளும் எங்களுக்குள்ள பெருமை சுயநீதி வரக்கூடாது. இதுகளை இதான் மெஷர். ஆனா எங்களுக்கு தெரியும் கர்த்தருக்கு முன்பாக எங்களை மனசு குற்றம் சாட்டாது. ஏன்னா நாம வந்த பாவ சோதனைகள் அல்லது 10 கற்பனை ஒவ்வொரு நாளும் பாவரிக்கும் இதன் சரியான எங்களை நாங்களே ஒருக்கா பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால எங்களை சபம் வரைக்க எங்களுடைய மனச்சாட்சி எங்களை குற்றப்படுத்த இல்லை. ஆனா செய்யவாங்கள இல்ல விழுந்த சில விஷயங்கள் வாட்ட பெரியவங்க அல்லது யோசிச்சதுகள்ல கடவுளை இருக்க மாதிரி அது இன்னும் பிழையாத்த இருக்கிற அது எங்களுக்கு தெரியுது. இப்படி தெரிகிற எங்களுக்கு நாளாந்தம் சொல்லியலுமோ எங்கட நீதியால நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஆனா பரிசேரும் வேதபாரரும் ரோமன் கத்தோலிக்கரும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு மனுஷனும் கடவுளுக்கு முன்னால நீதிமானம் இல்லை, நீதிமானாக தங்கட நீதியால ரட்சிக்கப்படுறதும் இல்லை. மரியாள், அந்தோனியார், செபஸ்டியார், பேதுரு எவராயிருக்காட்டும் ஒரு நேரம் தங்கட நீதியால ரட்சிக்கப்படவே இல்லை. அவங்க தாங்கள் பூரணராக்கப்பட்ட ஆவியில போனா பிறகு அவங்க செய்து வச்ச நீதியிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்ணேலும் எப்படிப்பட்ட ஒரு விதமான விசர் போதனைய உருவாக்கி வச்சு அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், செபஸ்டியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏன்னா மாதா அவ நிறைய நீதி செய்து அவ சேர்த்து வச்சிருக்கிறாவா.
அந்தோனியா நிறைய நீதி செய்து சேர்த்து வச்சு இப்ப அந்த நீதியிலிருந்து எங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு இப்ப கதைக்கிறோம். இதான் அந்த பாயிண்ட். இதுதான் போப்பிலிருந்து முழு பேரும் படிப்பிச்சு கொண்டிருக்கிற விஷயம். ஜனத்தை அப்படியே நாசம். நம்மள நீதியிலும் அவ யாரு? நம்மள மாதிரி மனுஷர், நம்மள மாதிரி பாவிகள். கிறிஸ்துவால மரியாதை மட்டும் சொல்ல கிறிஸ்துவால மீட்கப்பட்டே அந்தோனியா செபத்தியார் கதையெல்லாம் எனக்கு எங்களுக்கு தெரியாது. அவ சேமால உருட்டி பரலோகம் போலாம் யோசிச்சாங்க. கடைசி வரைக்கும் போகிறார். கிறிஸ்துவ தவிர வேறொரு நாளையும் ரட்சிப்பு இல்லை. அதனால அந்த மரியாளான ஓனன் OMI-யான ஓனன் ஆப்ளேட் ஆஃப் மேரி இமாக்குலேட் மாசு இல்லாத மரியாளினுடைய தூதுவர்கள். இதுதான் OMI ஃபாதர்ஸ். அப்ப மரியாளுக்கே தூதுவர்களாக தெரியும். நம்ம எல்லாரும் பூசை இவரே போயிடாது. மரியாள் போயிருக்கிறா, அது நாங்கள் இல்லை என்று சொல்ல. ஆனா மற்றாக்கள கதையே வேண்டாம் எங்களுக்கு. பேதுரு சரி, பவுல் சரி. ஆனா மற்ற வந்தாக்கள் நீங்களே புனிதராக்கி போட்டு வச்சிருக்க அவங்களெல்லாம் அதுதான் மரியாதை எங்களுக்காக செவிக்கவுமே இல்லாது. ஆனா இதைத்தான் நம்பி ஜனங்களை வருகிறது. அந்த நீதி அவர்கள் சம்பாதிச்ச நீதி இருக்குது. அவரால் நாமும் மீட்கப்படலாம். கிறிஸ்து தந்த நீதியால மீட்கப்படாம இது மனுஷத்த நீதியை தூக்கி பிடிச்சு கொண்டு மரியாதை எவ்வளவு இம்பர்ஃபெக்டான பெண், எவ்வளவு பூரணமற்ற மனுஷி, கடவுளுடைய சத்தியத்தை சரியா விளங்கிக் கொள்ள முடியாது இருந்தால் நம்மள மாதிரிதான். அங்க வேற ஒரு அங்க பெரிய ஒரு உயர்ந்த ஃபர்ஸ்ட் டிகிரி நீதிமான் கதை கொண்டுமே இல்லை. நம்மள 10 கற்பனையை கை கொள்ற எல்லாருமே கடவுளுக்கு முன்னால நாம எந்த அளவுக்கு அது ஆசை வச்சு எங்களுடைய ஆண்டவர் தோற்றுடக்கூடாது, எங்களுடைய ஆண்டவற்றை நாமும் குறையக்கூடாது. அவர்களை ரட்சித்ததுக்காக நாம கட்டாயம் அதை காத்துக்கொள்ளணும் என்ற அந்த வெறியோட கடவுளுக்காக நிக்க வேணும். வைராக்கியம் அவ்வளவு. அது பவுலா இருக்கலாம், நாமலா இருக்கலாம். அவ்வளவு செய்த பாவத்து கடவுள் தீர்த்து கட்டுறதுக்கு கணக்க சோதனையை கொடுக்கலாம். அது அவ்வளவு பொறுத்தது. நாம அந்த பவுல மாதிரி கொல்லையில, பவுல மாதிரி ஆனகடையில, பவுல மாதிரி சாக்கொல்லையில சாப்பிட்டா எங்களுக்கும் அவ்வளவு மாதிரி தண்டனை தர்றது இல்லை. ஆனா அதுக்காக நாங்களும் பவுலும் நாங்களும் வித்தியாசமான நீதியால் ரட்சிக்கப்பட இல்லை. கிறிஸ்துடைய நீதியால தான். ஒருவருக்கும் சுயநீதி தேவை. சோ இதை நாங்கள் தெளிவாக விளங்கி இருந்த நாங்கள் ஒரு நாளும் சுயநீதி. அதான் சுயநீதிகளுக்கு உதாரணம் ஜபம், ஜபிக்கிற டைம்கள், வேதம் வாசி, வேதத்தை எவ்வளவு பாடமாக்குறோம் என்றதுனால வேதத்தை பாடமாக்குறதுக்கான ஒரே நோக்கம் நமக்கு வேத வசனங்கள் சோதனைகளுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. நாமல் வேத வசனங்களை பாடமாக்குறது கர்த்தரையும் கர்த்தருடைய வசனத்தையும் குறித்து நாம பிரசித்தம் பண்ணிக்கல எங்களுக்கு இலகுவாக வேதம் துறக்காமலே கோட் பண்ணிட்டு போறது. மற்றபடி எங்களுக்கு பைபிள் எவ்வளவு தெரியும் என்று காட்டுறதுக்கு இல்லை. நாம வேதம் பாடமாக்குறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால், என்ற வார்த்தை என்றது அந்த வார்த்தை என்ன போதிக்கிற சத்தியம் தான். ஆனா சத்தியம் தெரியும் வார்த்தை அறியணுமே. உனக்கு இந்த மாதிரி வசனம் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சது அந்த சத்தியம் தெரியும். அதுல எனக்கு சத்தியம் தெரியும், வார்த்தை தெரியும். இது என்ன புது கதையா கிடக்குது, இது பேச்ச அப்படி ஒன்றும் வேலை செய்யாது. வார்த்தை தெரியும், வார்த்தையில சத்தியம் தெரியும். ஆனா சில வேளையில சத்தியம் தெரியாது. நாம சின்ன பிள்ளை மாதிரி பாடமாக்கி வச்சிருப்போம் எல்லாத்தையும். அதுக்கெல்லாம் கவனம் வைக்கணும். அதை படிச்சாதான் பிரச்சனை இல்லை யாருக்கு. அந்த முழு படிச்சா இந்த மாதிரி நான் பெரிய ஆளண்ட யோசனை வர்றது இல்லை. அது அவிசுவாசிகளுக்கு வருவதுக்கும் இல்லை. எல்லாருக்கும் உள்ளுக்கு இருக்கு தாங்கள் பெரிய ஆக்கள் எல்லா அவிசுவாசிகளையும். ஆனா அவ இங்க ஒருவரும் கிழிச்சு விடையில. இங்க தமிழாக்கள்ல ஒருவரும் இங்க பெரிய சயின்டிஸ்டும் இல்ல, ஒரு பெரிய உலகளாவிய மேத்ஸ் ப்ரொஃபஸரும் இல்ல. அதுக்கு நம்முடைய நியூட்டன் ஆக்கள் மாதிரி கிட்ட முட்ட நிக்கவே இல்லை. அது விடாது. ஏன்னா அது கடவுள் அறிஞ்சவனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுக்குற வரங்க. இவன் கண்டுபிடிச்சதும் இல்லை, இப்ப வரைக்கும் ஒன்றும் செய்ததும் இல்லை. ஆனா பெரும் ப்ரொஃபஸர் ஆமாம் யூனிவர்சிட்டிகள்ல. அதிலே ஒரு பெருமை அவங்களுக்கு. ஆனா அது பெருசா காட்டிக்கொள்றது. டாக்டர் ஆகிய இருந்தாலும் என்ஜினியர் மேலும் பிரச்சனை. ஏன்னா அவர்கள் அவிசுவாசிகளுக்கு இது நாம அவிசுவாசியை பத்தி கதைக்கவே இல்லை. நாம வேதத்தை நம்பியிருக்க வேத பூர்வமான விசுவாசிகள் எப்படி சாத்தான் எங்களை குற்றப்படுத்துறது. சாத்தான் நான் யூஸ் பண்றது காரணம் அவங்களை குற்றப்படுத்துறவன். எங்களை குற்றப்படுத்துறதுக்கே கடைசியில நாமல் செய்யற கீழ்படித 10 கற்பனையால வர்ற அந்த நீதிய நாங்கள் சுய நீதியை ஆக்குறோம் கடவுளுக்கு முன்னால குற்றம் சாட்டுறதுக்கு அவர்களுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க.
அந்த தந்திரத்திலிருந்து தப்புறதான் நம்ம இவ்வளவு கதைக்கிறோம். இது ஒரு பக்கம் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இந்த பக்கம் போன அடுத்த பக்கம் என்னன்னா, என்னதுக்கு ஐயா தேவையில்லாம எடுத்து இந்த கட்டளைய இந்த 10 கற்பனை ஏசு எல்லாத்தையும் நிறைவேற்றி போயிட்டா, ஏசு எல்லாத்தையும் செய்துட்டு போற, என்ன நீ செய்ய போற? இது என்ன ஹோதாரி கதை? இது என்ன ஹோதாரி கதை? உனக்கு மார்க்கவசமே தேவையில்லையே. இந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்த்து சாத்தானால முடியலையே, அதாவது சுயநீதி ஸ்டைல், அது அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு இறங்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரீம். அதுல வெள்ளையில என்றால் அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு இறங்கி சொல்ல, ஏசு என்ன வந்து செய்தவர் சொல்லுங்க. ஏசு செய்ததெல்லாம் 10 கற்பனை இந்த பூமியில் அவர் கை கொண்டு வாழ்ந்தார். அவர் பெர்ஃபெக்டா கை கொண்டவரா இல்லையோ? பெர்ஃபெக்டா கை கொண்டு. அவர் கை கொண்டு உனக்கு வெற்றிப்ப தந்துட்டாரா இல்லையோ? தந்துட்டார். பிரேமத்துக்கு ஐயோ உனக்கு 10 கற்பனை, பிரேமத்துக்கு நீ 10 கற்பனை எப்ப செய்யணும்? நீ விசுவாசிச்சா சரி, நீ விசுவாசிச்சா காணும். விசுவாசம் தான் வேற, அதை நம்பி. இதுதான் அடுத்த ஆக்கள். யார் ஆக்கள்? பிரதரன் குரூப் தான். பிரதரன் குரூப் அடுத்த பக்கம். அல்லது கூலாம்பானியா இருக்க கரிஸ்மேட்டிக், ஒன்றுமே தெரியாது அதுகளுக்கு. இங்கரவாசி அங்கரவாசி எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு சாம்பார் இறையல் படிச்சு போட்டு தேவையென்றா சில வேளையில நாங்கள் தேவன் நீதியா இருக்க கிறிஸ்தவ நீதியாக நாம கடவுளுக்கு முன்னால பரிசுத்தமா இருக்கணும். அப்ப 10 கதை சில பேர் அதுல குழம்பி 10 கதை தேவை இல்லை, 10 கதை முடிஞ்சு போச்சு. ஏசு எல்லாத்தையும் ஆணி அடிச்சுட்டார் ஐயா சிலுவையில. அவர் உனக்கு பெட்டியாச்சு ஆணி அடிக்கதான் போற, இப்படி கதைச்சு அப்படிதான் கதை நேரம் போயிருக்கிறேன். பிரதரன்காரன் அடுத்த குரூப். அல்லது கரிஸ்மேட்டிக்கார், 2 நாமளும் சொல்ல, ஒரு அறுப்பும் தெரியாது, வாழ்க்கையில ஒழுங்கா படிக்க அஜகுற படிப்பு. அதான் சொல்றேன், வேதத்தை ஒன்று முழுசா ஒழுங்கா படிச்சு வடிவா தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி வேதத்தை தெரியாம சொல்றதை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கணும். அது அஜகுற படிச்சதான் பெரும் பிரச்சனை இல்லை. அல்ல கள்ள போதனைகள் கூட வந்தது இப்ப எல்லா தகையிலையும் பைபிள் வந்தா. பைபிள் எல்லா தகையிலும் வராம இருக்க கள்ள போதனை யாரால வந்தது? அந்த மூப்பர்களால மட்டும்தான் வந்தது. சபையில இந்த மூப்பர்களால மட்டும்தான் வந்தது கள்ள போதனை. ஏன்னா பைபிள் கையில் இருக்கு, அவங்களுக்கு தான் தெரியும் விஷயம். முந்தி வேதவாரம் பரிசெயருமான அந்த கள்ள போதனை, ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் மேரால பிஷப்பால அந்த கள்ள போதனை. ஆனா பைபிளுக்கு கைக்கு வந்த உடனே எல்லாரும் தங்களோட யோசனையில பைபிள் தெரியும் என்று வழிகேட்டு எல்லாம் உள்ள நாட்டு கள்ள போத உள்ள நாட்டு பிற விஷயங்கள். ஆக பேக்கு பைபிள் இல்லாட்டி மாக்களை நிறைய கொண்டு போக தெரியும், பைபிள் வந்த பிறகு மாக்களை பைபிளை வச்சு நிறைய கொண்டு போக பேக்கு தெரியும். அதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. அது என்ன நன்மையையும் தீமையாக்குறதுக்கு அதால முடியும். எங்களுடைய எந்த தீமையும் நன்மையாக்குறதுக்கு அவர் ட்ரை பண்ணி செய்யற பேக்கு என்ன நன்மை என்றாலும் தீமையாக்குறதுக்கு அதுக்கு தெரியும். ஜபத்தையும் அது தீமையாக்க தெரியும், வேதத்தையும் தீமையாக்க தெரியும். வேதம் கையில வாசிக்காம அடக்கி வச்சிருக்கைகளையும் தீமையாக்கும், வேதம் கையில கூட விட்டாலும் அதையும் தீமையாக்கும். ஆகல இது அடுத்த லெவல். அப்போ சில எங்களோட பியூரிட்டன்ஸ் காலத்திலே இந்த பிரச்சனை எழும்பிட்டு, எல்லாத்த கையிலும் பைபிள் வர தொடங்கினதால நிறைய பேர் பிரதரன் மட்டும் இல்ல, இது அவங்களுக்கு பிரதரன்காரர் வந்து 1830ஆம் ஆண்டு 1830. நான் சொல்றேன் பியூரிட்டன்ஸுடைய 1600 இப்படி மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அல்ல. ஆன்டினாமியன்ஸ் அவங்கள சொன்னாங்க, அதாவது கடவுளுடைய சட்டத்துக்கு எதிரானவர்கள். என்ன எதிர்? சட்ட தேவையில்லை. ஆகியவன் என்ன? கிறிஸ்தனத்துக்கு வந்த சட்டத்தை நிறைவேற்றி கீழ்ப்படி. இயேசு கீழ்ப்படிஞ்சு சட்டத்தை நிறைவேற்றாரோ இல்லையோ? சட்டத்தால் என்ன தேவைப்படுத்தப்பட்டது வரணும், அதை நிறைவேற்றினா நீதி. அந்த நீதியை கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறாரா இல்லையா? தந்துட்ட. அவ பிரயணத்துக்கு இப்ப சட்டத்தை வைக்கொள்ளணும். கேட்க நல்ல லாஜிக் மாதிரி இருக்கு, ஆனா ஓட்ட லாஜிக் இது, ஓட்ட லாஜிக். அடுத்த ஒரு கேள்வி கேட்க மறந்து வரும். கிறிஸ்தியன் உனக்கு நீதியை தந்த, கிறிஸ்து நீதி சம்பாதிச்ச, கிறிஸ்து நீதியால போத்துட்ட, கிறிஸ்தியன் உன்ன நீதியால போத்த, அந்த நீதியை செய்யறது அவன் பகல். ஆனா அவன் அதோட நிப்பாட்டிடுவான். இதை கேட்டு ஆட்டிக்கொண்டு நீதி அப்ப பிறகு 10 கேட்பேன். விளங்குதோ? விசுவாசம் இருக்குது, அதை நம்பினா சரி. யோ
எபேசியர் 6ஆம் அதிகாரம் இப்படிதான் அடிக்க போறோம் வசனங்கள். கடவுளை நான் பைத்தியமோ, அவர் இவ்வளவு போராயுதத்தை பற்றி கதை கேட்கல, நீதி என்னும் மார்க்கவசம் என்று சொல்லி போட்டு விசுவாசம் என்னும் கேடகம் என்று தனி கொண்டு சொல்லி இருக்கிறதானே. அப்ப கேடகம் விசுவாசம் என்றா நீதி மார்க்கவசம். அப்ப இனி நீதி தேவையில்லைன்னா அப்ப உனக்கு மார்க்கவசம் தேவையில்லை. அவர் அதை தவிர்த்திருப்பாரு ஆயுதத்தில். கடவுளே ஆயுதம் போடும் என்று நீதியையும் கேடகத்தையும் தனிச்சு விசுவாசத்தையும் நீதியையும் தனிச்சு அவர் எழுதியிருக்கேக்க, பிறகு என்ன கடவுளுக்கு மிஞ்சி நீ என்ன போதிக்காத, நீதி தேவையில்லை மார்க்கவசம் கேடகம் தான் காண வேண்டும். அந்த அளவுக்கு அவங்களோட கதைக்கிறது இதுகளுக்கு பைபிள் தெரியல. இந்த பைபிள் தெரியாத ஆக்களத்தை ஒப்பிட்டு டக்கண்டு வசனங்களை கோட் பண்ண யோசனை இல்லாத, புத்தி சரியா வேலை செய்யாத, அதான் பவுல எப்படி கேட்டாலும் லூசுகள் அதுதான் லேசு லேசா பிடிக்கிறோம். அது பெண் பிள்ளைகள் எல்லாம் ஆண்மை இல்லாத ஆக்கள். அது எந்த ஆம்பளையாயும் இருக்கட்டும், பிறந்தது ஆம்பளை மண்டை ஆம்பளை இல்லை, அது பெட்ட. அதனால லேசில இப்படி அப்படி ரெண்டு வசனத்தை காட்டணும். இதுகளுக்கு வேதம் ஏதோ பைபிள் வாசிதான் தெரியுமா, இப்படி அதை ஆகிய பண்ணி இந்த வசனங்களை கொண்டு அது இப்படி ஒரு வசனம் இருக்கு, ஏன் கடவுள் அப்ப இந்த சென்னையும் இப்படி பிரிக்கிறார், அப்ப ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்ற, ஐயோ நீதியை பற்றி எவ்வளவு எழுதி இருக்கு, நாம நீதியின் கிரியல் செய்யறது தானே கடவுளங்களை ரட்சிச்சிருக்கிறார். ஐயோ கிறிஸ்துவனுடைய நீதியால நாங்கள் அதே நீதியை நிறைவேற்றது தானே அவர் எங்களுக்கு இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். அப்ப அந்த நீதியை நிறைவேற்ற சொல்லி அப்ப எப்படி நீதியை நிறைவேற்ற என்ன செய்யணும் நாங்கள்? நீங்க சொல்றீங்க இப்ப நீதி தேவையில்லை என்று, இப்படி ஆக்கி பண்றதுக்கு தெரியல. அவர் இஸ்ரவேலருக்கும் ஏனைய இனங்களுக்கும் இடையில தடையானுண்ட சுவர் எது? இஸ்ரவேல் என்ற இனத்தையும் இங்கால மிச்ச எல்லா இனங்களும் சுத்தவர எல்லாரும் அங்கால, இவளுக்கும் இவளுக்கும் தடையானுண்ட சுவர் என்ன? என்ன சுவர்? என்ன சட்டம்? என்ன சட்டம்? ஒன்று விருது சடங்கு சட்டம். சடங்கு சட்டம், சடங்கு சட்டம். அதான் ரெண்டு பேருக்கு முடிய பிரச்சனை. நாம படிக்கிறோம், எரி வலி செலுத்துவாயாக, தகன சமான வலி செலுத்துவாங்க, இந்த பலி இந்த பாம்பு இப்படி செலுத்தி. இந்த சட்டங்கள் ஒன்றும் மத்திய ஆட்களுக்கு இல்லை, இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் அது இருக்கு. மற்றவர்கள் ஒருமுறை குழந்தைய கூட தலி கொடுக்கும், அப்படித்தான் மோளைக்கும் கொடுத்து கொண்டு கிடந்து, பாகலுக்கும் அப்படித்தான் செய்யுது. அது கடவுள் நரவலிய மனுஷர், இதுகளுக்கு கடவுளோட அப்படி சமாதானம் ஆகிறது பரி செலுத்துறது பற்றி தெரியாது. அதனால சடங்கு சட்டம் என்று சொல்றோம் நாங்க. நியாயப்பிரமாணம் என்று பவுலப்போஸ்தலன் எழுதியதுல பவுலப்போஸ்தலனுக்கு தெரியும், நியாயப்பிரமாணத்தில் எக்காலத்திலும் அழிக்கலாத உடன்படிக்கையின் சட்டம் இருக்குது. தற்காலிகமா இஸ்ரவேல் மக்களாக மற்ற சிலங்களோட பிரிக்கிறது கொடுத்த சட்டம் இருக்குது. இஸ்ரவேல் மக்களை ஆள்றதுக்கான நாட்டு சட்டம் இருந்தது. அது பவுலப்போஸ்தலன் வழியா தெரியும். நாமளும் ஜூதன் இல்லை, நமக்கு அப்படியே சட்டங்களும் தெரியாது. ஏன் நம்ம இலங்கை சட்டமே கோதாரி நாம படிச்சது இல்லை. எப்பயாவது கான்ஸ்டிடியூஷன் எடுத்து வாசிச்சிருக்கிறோம் வாழ்க்கையில. இலங்கையினுடைய அரசியல் சட்டம் எடுத்து வாசிச்சிருக்கிறோமோ இல்ல, இன்றைக்கு வரைக்கும் இல்ல. ஆக 11ஆம் ஆண்டுல வாத்தி கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அந்த இதுல இருக்கிற போட்டதுக்காக எடுத்து அப்ப படிச்சது. ஆனா வேதம் தெரிஞ்ச அப்புறம் அதை எடுத்து ஃபுல்லா படிச்சு கொப்பி வேண்டி வச்சு படிச்சது. ஏண்டா நாட்டு சட்டமும் வேதத்தின் சட்டமும் எந்த அளவுக்கு ஒத்து வருது, எந்த அளவுக்கு முரண்படுகின்றது. சட்டம் என்றாலே எப்படி சட்டம் தேவைப்படுத்தினா அதோட மற்ற பக்கம் அது தடுத்து கொண்ட ஒரு விஷயத்தை இருக்குதுன்றது கூட நமக்கு தெரியாது. நான் நெடுக சொல்றேன், வாகனம் ஓட்டுபவர்கள் இடக்கை பக்கமாக ஓட்ட வேணும், இதான் சட்டம். அப்ப போலீஸ் எங்க எப்ப பிடிச்சது? நான் வழக்க பக்கமா ஓடிட்டு சட்டத்தில் இடக்க பக்கமாக ஓடத்தானே, வழக்க பக்கமா ஓடக்கூடாதுன்னு சொல்லல என்று கேட்கிறேன். இங்க வா, நீ லைசன்ஸ் எடுத்துட்டு கொண்டு காசை கட்டி போட்டு வா, அப்புறம் கதைக்கலாம். இதெல்லாம் தெரியாத மொக்கு வாக்கினத்துக்கு ஒரு மோட்டார் சைக்கிளும் வேணும். இடப்பக்கம் ஓடண்டா அதனுடைய வலப்பக்கம் நீ ஓடக்கூடாது. இந்த மாதிரி விளக்கமே இல்லாதவர்கள கையில எல்லாம் மோட்டார் சைக்கிளையும் காரையும் பழக்க கொடுத்தா ஓடும். ஆனா இப்படிதான் ஓடும். இல்ல, சட்டம் தெரியாம ஓடும்.
அந்த அளவு லெவல்ல நம்ம நாட்டிலே வருக. பிறகு இருக்கிற பைபிள் தெரிஞ்சு பைபிள் சட்டத்தை புலங்குற அளவுக்கு மூளை வந்துட்டோம் நமக்கு. அதுக்கு திருப்பி புறக்கணும் அல்லது மறுபடியும் புறக்கணும் ஒழுங்க திருப்பி, அல்லது மறுபடியும் பிறந்து வேத சரியா படிக்கும். பவுலப்போ என்ன கான்டெக்ட்ல வரைக்கிறார்? பவுலப்போ இதுக்கு முன்னுக்கு பவுலப்போ சொல்ல நங்கால ரோமருக்கு நிறுவத்துக்கு எழுதியிருக்கிற ஒரு தெரியாத நியாயப்பிரமாணம் சொல்லுது, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவெடுக்காத, பொய்யான இடாத, பொருளாசை கொள்ளாத என்று சட்டம் சொல்றது நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இப்படி செய்யறாங்க நியாயப்பிரமாணம் நிறைவேற்றுவீங்களே என்று ரோமருக்கு பவுலப்போ எழுதியிருக்கிற ஒரு சடங்கு சட்டத்தை கதைக்கல அதுல. அப்ப இது 10 கட்டளை கதைக்கிறார். ஏன் பவுலப்போஸ்தலன் அப்ப எபேசியருக்கு எழுதியிருக்கல புறஜாதிகளுக்கு முங்களுக்கும் தடையானுன்ற நியாயப்பிரமாண ஆகிய சுவரை அவர் தகத்தெறிஞ்சு இருதரத்தாரையும் ஒன்றாக்கி என்றைக்குள்ள பவுலப்போஸ்தலனுடைய ஆகியவன் என்ன? அந்த சடங்கு சட்டத்தில் வர்ற விருத்த சேரம் உட்பட ஒன்றும் இனிமேல் வர தேவையில்லை, எல்லாம் அவர் உண்டாக்கிட்டார். அதனால இனிமேல் நீங்களும் இந்த சுண்ணத்தை செய்ய தேவையில்லை. இஸ்ரவேலரையும் மற்ற இனங்களையும் பிரிச்சு காட்டுறது கடவுள் ஏற்படுத்தினது முழுக்க சடங்கு பேசிக்கா. நான் காலமே சொன்னேன், ஆறாமில சந்தையில பிறந்த எல்லாருக்கும் இன்னும் 10 கட்டளை மனசுல இருக்குன்னு பைபிள் சொல்லி இருக்குது. அதெல்லாம் கடவுள் நாடுகளை கவிழ்க்கிறார். அவங்க 10 கட்டளை என்று நேரடியா கொடுக்காட்டியும் ஆண்டுகளா அவருடைய இருதயத்தில் அவர் எழுதித்தானே வச்சிருக்கிறார். என்னத கடவுள் எழுதி தகன வலியா கோதாரியா அது பாவம் செய்வதை அது செலுத்தணும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அது அவர் வேற எந்த ஜாதிக்கும் அவர் அப்படி செய்ததில்லை. அதை இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் அவர் வெளிப்படுத்தினார். நீ பாவம் செய்த எப்படி என்னோட சமானமாகணும் என்று. அதுதான் மற்ற சனத்தையும் உங்களை பிரிச்சது. மற்றபடி அவங்களுக்கும் தெரியும் களவெடுக்க கூடாது, மற்றவன் சொந்தமாக்க விரும்பக்கூடாது, நாம் விபச்சாரம் செய்யக்கூடாது, எல்லாம் தெரியும். என்னன்னு தெரியும்? பவுலப்போஸ்தலன் சொன்னார், அது அவர்களுடைய இருதயத்தில் கடவுள் எழுதி இருக்கிறார். ஆமா, அதனால அப்ப இதயத்தில் எழுதி இருக்கிறா இன்னும் அதன்படியே நடக்கணும். என்ன சட்டம்? அது நியாயப்பிரமாணம். அது என்ன நியாயப்பிரமாணம்? ஐயா, என்ன நியாயப்பிரமாணம் செய்ய வேண்டியது? என்ன சொன்னீங்க? ஒழுக்க சட்டம். ஒழுக்க மோரல் லோ. செய்யணும் வாழ்வ, செய்யாடி சாவ. அதான் அந்த சட்டம். அது மனுஷன் ஆதாமோட சந்தையில வர எல்லாருக்கும் போதும். இது ஒண்ணும் கிறிஸ்து இதைத்தான் ஐயா கிறிஸ்து நம்மளையும் செய்ய சொல்லி பிளத்தை தந்திருக்கிறார். இதையே அவர் இது செய்ய வேண்டாமட்டா பிறகு பரிசுத்தம் என்னடா? பரிசுத்தம் என்ன சொல்லு? பரிசுத்தம் எப்படி பரிசுத்தம் வாழ போற? பைபிள்ல ஊருப்பட்ட பரிசுத்தம் 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 இல்லாட்டி கடவுளை தெரியுங்க, பரிசுத்தம் இல்லாட்டி பரலோகம் மாட்டா. பரிசுத்தம் எது? ஏதோ பேச வந்து பரிசுத்தம் வாழ்றதுல 10 கற்பனை. புரியுது, 10 கற்பனை இல்லை என்ற 10 கற்பனையை மீறினா பாவம். அப்ப 10 கற்பனை இல்லைன்னா பாவம் இல்லை தானே. அதனால அவங்களோட செபங்கள், அவங்களுடைய பாவ அறிக்கைகள் எல்லாம் பிரதரன்காரில் அப்படி இல்லாம போச்சு. நாங்களே பாவ அறிக்கை செய்யணும். இப்ப நாங்கள் கிறிஸ்துவால நாங்கள் நீதிமானாக்கப்பட்டுட்டோம். அப்ப என்ன வாழ்றியல்? அது கிறிஸ்துவோட சட்டத்தால. கிறிஸ்துவோட சட்டம் எது? புதிய பாடல இருக்கு சட்டம். புதிய பாடல நானும் கதைக்கிறேன், புதிய பாடல நானும் கதைக்கிறேன். நிருபங்கள்ல இருந்து கிறிஸ்துவனுடைய சட்டம் எங்க இருந்து படிச்ச? நீ புதிய பாடல யாரு சொல்லி தந்த? கிறிஸ்துவின் சட்டம் யாரு? கிறிஸ்துவின் சட்டம் யாரு சொல்லி தந்தது? பவுல். அந்த பவுல் சொல்லுவார், ரோமர், கொரிந்தியர், நீங்கள் விபச்சாரம், தேசித்தனம், அசுத்தம், காமவியாரம், பொருளாச, திருடி கொண்டா பரலோகம் போக மாட்டார். இதுவரை எந்த சட்டத்துக்குள்ள விடுது? 10 கட்டளையில விடுது. இதாங்கடா 10 கட்டளை. என்ன எனக்கு விளங்கில மண்டே குட்டணும். முந்தின மாத்தி மாதிரி மண்டை கிளிய குட்டுற மாதிரி குட்டி விட சரி இருக்கு. விளங்கில எவ்வளவு மதியினம். அப்ப சரியான கவனமா இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு பக்கம் சாத்தாண்ட தந்திரம், நீதி நம்மள நீதியெல்லாம் நாமள பிரச்சிக்கப்படுவோம். அதுக்கு நாம சோரம் போகலையேண்டா அடுத்த லெவலுக்கு அங்கால போய் நின்று ஏசனை நிறைவேற்றால் புறையினத்துக்கு நமக்கு 10 கட்டளை என்று. அப்பதான் நாங்கள்
சரியான கவனமா இருக்கணும். 10 கற்பனை நீதி, இந்த நீதியினுடைய பயன் என்ன, நம்ம மார்க்க வசத்தினுடைய பயன் என்ன, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ரைச்சஸ்னஸ். மார்க்க வசம் ஏன் கடவுள் போட சொன்னவர், அதை ஏற்கனவே நம்ம படிச்சாங்க. முக்கியமான மரண அடி விழுகிற இடங்கள் இதுகள். மரண அடி விழாம காக்கிறது கடவுளை போட சொன்னவர். மெயின் பார்ட்ஸ் தான் இருக்கிறது. மெயின் பார்ட்ஸ் அடி விழுந்தா சரி, ஈரல், நுரையீரல், இதயம் எல்லாம், கிட்னி எல்லாம் எல்லாம் கூட்டாளி இது முடிஞ்சு போச்சு. போற என்ன ஆனாலும் அவர் மெயின் பார்ட்ஸை போட சொன்னவர். இப்ப இந்த மாதிரி பவுலப்போஸ்தலன் காலத்தில் எழுப்பிட்டாங்க. பவுலப்போஸ்தலன் விசுவாசத்தினால் நீதிமானார்கள் என்ற சத்தியத்தை வேதபூர்வமாக அந்த மனுஷன் படிப்பிக்க, அங்க கொஞ்சம் இருந்து விசுவாசத்தாலே நாம நீதிமானோம், புராணத்துக்கு நீதிமான நீதியை மார்க்கவசம் தரிக்கணும் மட்டும் கொஞ்சம் வலிக்கிட்டு இந்த கோதாரி துன்பம் கனவு இடங்கள்ல போக ஜாக்கோப்பும் ஜூதாவும் அவர்கள் கடிதம் பண்ண வேண்டியிருந்தது. கள்ள சகோதரன் நுழைஞ்சிட்டாங்கடா சேர்த்துக்கல. அப்போஸ்தலன் பவுலுடைய விஷயங்களுடைய சத்தியங்களுடைய ஆழம் விளங்காம கடைசியில 10 கட்டளைன்னு சொல்லி நாம விசுவாசத்தால ரட்சிக்கப்படுறோம், விசுவாசத்தால் நீங்க மன்னிக்கப்படுறோம், அதனால நாம இப்ப கடவுளுடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டிய தேவையில்லை என்றாங்க. இதுகளெல்லாம் நம்மளுடைய விருந்துகள்ல கரைகளாயிருந்து இதுகளெல்லாம் தேசித்தனம் பண்ணி அந்நிய மாம்சத்தோடு பிரியுது. ஏன்னா 10 கட்டளை இல்லையே என்று சொல்லிக்கொண்டு இதெல்லாம் நியாயத்துப்பா கடவுள் வச்சிருக்கிற சோதம் குமரால நடந்த அழிவுமே இதுகளுக்கு வேற. இதுவும் கதைச்சது சேர்ச்சுக்களை வந்து படிப்பிச்சாக்களுக்கு எதிராக பவுலப்போஸ்தலனுடைய விசுவாசத்தினால் நீதிமானாகுதல் என்கிற சத்தியத்தை இதுதான் காம விகாரத்துக்கு ஏதோ 10 கற்பனையே இல்லை என்ற லெவலுக்கு போய் இப்ப அதெல்லாம் கிறிஸ்துவ ரட்சிக்கிறார். நீ என்ன செய்தாலும் ரட்சிக்கப்பட்டுட்ட முடிஞ்சுக்காத. நான் என்ன செய்தாலும் ரட்சிக்கப்பட்டுட்டேன் படுவேன். அதான் ஜூதா அப்படி எழுத வேண்டி இருந்தது. அதான் ஜாக்கோப் எழுத, நீ விசுவாசத்தால ரட்சிக்க நீதிமானா இருக்கிறிய, உங்க விசுவாசத்தை கிரியையில காட்டப்ப எனக்கு. நீ விசுவாசத்தால ரட்சிக்கப்பட்ட, நீயோ விசுவாசத்தால நீதிமானா இருக்கிறியோ, நீ நீதிமானா இருக்கான உங்க கிரியையில காட்ட எனக்கு. எப்படி? அதுக்கு நமக்கு ராஜரிய பிரமாணம் இருக்குது, அந்த சட்டம், அந்த ரோயல் லா, அந்த வசனத்தின்படி வாழப்பா. இல்லாட்டி நீ சும்மா ரட்சி நீதிமான ஆகிட்டேன்னு நீ தான் சொல்லி உளறி கொண்டு உண்மையில நீ நீதிமான ஆகி நீதிமானான அதுக்கு விசுவாசம் தான் உனக்கு காரணமா இருந்தா அந்த விசுவாசத்தை உன்னை கிரியைகளை காட்டு. அப்ப ஜாக்கோபும் யூதாவும் நிருபம் ரெண்டும் இந்த மாதிரியான ஒரு காம விகாரிகளுக்கும் 10 கற்பனை கிறிஸ்து நிறைவேற்ற நமக்கு இப்ப தேவையில்லை என்று சொன்ன பைத்தியங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட முக்கியமான 2 நிருபம். அதுல சரியா பவுலப்போஸ்தலன் இதோ படு பயங்கர அவரை என்ன சொல்லுவான், அப்ப கிருபை எழுதுறது பாவம் செய்யலாம் சொல்லாம இப்படிதான் நீங்க கருவை சொல்ல பயங்குறீர்கள் என்ற இந்த மெய்யான ஒரு முக்கியமான சத்தியம் இது. இது முற்காலங்களில் இப்படி தெரியாது, இப்படி வெளிப்படுத்தப்படவே இல்லை. அது கடவுள் எனக்கு சொல்லப்பட்டு எனக்கு ஆவியால வந்து அப்போஸ்தலர்களுக்கு இப்பதான் இது அறிவிக்கப்படுகிறது. ஆனா கடைசியில் அதையே நீங்கள் பாவத்துக்கு சார்ற மூடலாக்குள்ள பார்க்கிறீர்கள். பாவம் என்றாலே நெஜம் சொன்ன நியாயப்பிரமாணத்தை மீறுறது, 10 கற்பனையை மீறுறது. அப்ப அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாங்க, 10 கற்பனை இன்னும் இருக்குது, அதை மீறுனா பாவம், மீறையலாது. அதனால மீறாம வாழ்றதுக்கு கடவுளுக்கு பலத்தை தந்திருக்கிற வாழ்ந்து காட்டு. நீ இன்னும் பாவத்துல நிலை நின்று கொண்டு இருந்தியண்டா கிறிஸ்துவ விடுதலை ஆக்கியல இல்ல, நீ கிறிஸ்துவால பிறந்து இருக்கிறியோ அப்ப நீ தொடர்ந்து பாவம் செய்ய மாட்ட. அதாவது என்ன, தொடர்ந்து 10 கட்டளையும் மீற மாட்ட, அல்ல 10 கட்டளைய நிலையாக நீ தள்ளிவிட மாட்ட. ஏன்னா உனக்கு கட்டளை தெரியாம என்னது நீ வாழ்வா பரிசுத்த நீதியா? அப்ப இது அடுத்த தந்திரம், அடுத்த பக்கம் அல்ல, சாத்தானின் தந்திரம். எஸ், ஆயால ரைச்சஸ்னஸ் இஸ் நீட்ஃபுல், ரைச்சஸ்னஸ் இஸ் நீட்ஃபுல். அதை நாம் எப்படி சொல்லலாம்? நீதி என்ன மார்க்கவசம் நமது ரட்சிப்புக்கு அவசியம். நீதி என்ன மார்க்கவசம் நமது ரட்சிப்புக்கு அவசியம். நீதி என்ன மார்க்கவசம் நமது ரட்சிப்புக்கு அவசியம்.
Righteousness is needful to our salvation. Righteousness is needful to our salvation. நமது ரட்சிப்புக்கு அவசியம். அப்ப என்ன சொல்ல நீதி என்ன மார்க்கவசம் நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கான தகுதியை கொண்டு வரையில எங்களுக்கு. ஆனா நீதி என்ன மார்க்கவசம் ரட்சிப்புக்கான வழியில எங்களை நடக்க வேணும்ன்றதுக்கான கருவியா இருக்கு. நீதி என்ன மார்க்கவசனம் எங்களை ரட்சிப்புக்கான தகுதியை கொண்டு வரையில, ரட்சிக்கப்படுறதுக்கான தகுதியை கொண்டு வருகிறது இல்லை. ரட்சிக்கப்பட்டபடியாத்தான் நான் நீதி என்ன மார்க்கவசத்தை போடுறேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்காக நீதி என்ன மார்க்கவசத்தை போட இல்ல. ரட்சிக்கப்பட்டபடியாத்தான் கடவுள் என்னக்கா மரிச்சு என்ன ரத்தம் சிந்தி அவர் மீட்டபடியாத்தான் அந்த மீட்பு எனக்கு கிடைச்சிருக்குது. அதனால இனிமேல் நான் பரலோகம் போகும் வரைக்கும் இந்த மீட்கப்பட்ட வழியில நடக்கிறதுக்கான கருவியாக இப்ப இந்த மார்க்கவசம் எனக்கு போடப்பட்டிருக்கு. இல்லாட்டி என்ன செய்யும்? வர்ற சூழ்நிலை 10 கட்டளை மீறுவேன். நான் 10 கட்டளை மீறினா நான் மரண புண்ணடைவேன். இந்த மெயின் பார்ட்ஸ் எல்லாம் அடிபடும். மெயின் பார்ட்ஸ் அடிபட்டா அது கடவுளுக்கு கோபத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தும். அதாவது 10 கட்டளை கடவுள் என்ன ரட்சிச்சுட்டார். ஜாக்கோபு சொன்னதை நானும் சொல்றேன். நீ ரட்சிக்கப்பட்டுட்டியோ, ரட்சிக்கப்படுறது இந்த கிரியை ஒன்றும் சரி வராது. ஆனா ரட்சிக்கப்பட்டுட்டியோ இந்த கிரியால காட்டு நீ ரட்சிக்கப்பட்ட. ரட்சிக்கப்படுறதுக்கு கிரிய சரி வராது. நம்மட கிரியை பார்த்து கடவுளுங்களை ரட்சிக்க இல்லை. நாம பாவத்துல செத்து கிடக்கலாம் கடவுளங்களை ரட்சித்தவர். அவர் ரட்சிப்பு எங்களுக்கு தொடங்கி முன்குறிச்சு அவர் எல்லாத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி எங்களை ரட்சித்துட்டார். ரட்சித்துட்டார் என்ற அர்த்தம் என்ன? ரட்சித்துட்டார் என்ற நேரத்தில் கதைக்கிற அர்த்தம் தன்னோட நித்தியமா வாழ்றதுக்கு அவர் எங்களுக்கு தான் செய்ய வேண்டிய செய்து முடிச்சு விட்டுட்டார். இப்ப அப்படியே செய்து முடிச்சு இருக்கிற அந்த ஆட்கள் யாரோ அவர்கள் தங்களை கடவுள் அந்த ரட்சிப்புக்கு தெரிஞ்செடுத்திருக்கிறார் என்பதை இப்ப நீதியின் இந்த கிரியலால காட்டுறேன். அதுதான் அந்த நீதியின் வழியில நடக்கிறது என்று சொல்றேன். ஆபிரகாம் தண்ட நீதியாலேயோ ரட்சிக்கப்பட்ட அப்படின்னா ஆதாமும் ஆபிரகாம் நாகோர் எல்லாரும் ஒரே குரூப் தான். ஒரே குட்டையில உருண மட்டை எல்லாம் எல்லாரும் நதிக்கு அப்புறத்துல விக்கிரகாரணைக்குள்ள கிடந்து உணர்ந்த முழு ஊத்தவாளி எல்லாம். கடவுள் அவனை பிடிச்சு எடுத்திருக்காட்டி ஆபிரகாமும் இல்லை. அதான் ரட்சிப்பு என்று நாங்கள் சொல்றோம். கடவுள் பிடிச்சு எடுத்திருக்கிறார். செத்து போய் கிடந்த ஆக்களை, பாவத்தை குடிச்சு கொண்டிருந்த ஆக்களை, ஐயோ நான் இயேசுவே இந்த உலகத்தை படைச்ச கடவுளை உண்மை நான் நாடி வர்றேன் என்று ஆபிரகாம் கேட்டுக்கொண்டு திரியாது. ஆபிரகாம் அங்கே இருந்து அதே அந்த மெசபொத்தாமியா சிலைகளுக்கு பின்னாலும் திரிஞ்சு ஆக்கள் கத்தரா பார்த்து அவனை மட்டும் பிடிச்சு அதுக்கான காரணம் அது அவற்றை கிருபை பிடிச்சு இழுத்து போட்டு அவர் சொன்னார், இந்த வழிகளை நான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏனென்றா அவன் தன் பிள்ளைகளுக்கும் அதில் சொல்லிக் கொடுத்து இந்த வழிகளை காத்துக்கொள்ள நடப்பிக்க படிப்பிப்பான். ஆனா நான் என்ன ரட்சித்தது அது எல்லாம் சரி, நான் காரணனுக்கு வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓமாண்டவரே, நான் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாரும் சொல்லிக் கொடுவேன் நம்மளோட வழிய இப்படித்தான் நடக்கணும், இந்த நீதிகள்ல நடவுங்க. அதுல ரட்சிக்கப்பட்டா அவற்ற வழிய நீதியெல்லாம் நடக்கிறன்றத காட்டு. அவற்றை நீதியின் வழிகள் என்று தொடங்கியே பேசிக்கா நாம மார்க்க வசத்தை பற்றி கதைக்கிறோம். நீதியின் வழிகள் தானே 10 கற்பனையினுடைய கீழ்ப்படி. அதே கீழ்ப்படிஞ்சா நாம் அதான் நீதி. அதனால எங்களை ரட்சிப்புக்கு தகுதியாக்குறது எங்களுடைய நீதி இந்த 10 கற்பனையா இல்ல, மாறாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றதுக்கான உறுதிப்பாடும் வழிக்கான கருவியும் 10 கற்பனை. அதனால 10 கற்பனை அந்த நீதியின் மார்க்கவசத்தினுடைய நோக்கத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேணும். 1 கொரிந்தியர் 6:9 அநீதர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அப்ப
நீதிமன்றங்கள் தேவனுடைய ராஜ்யம். அப்ப அநீதர்களுடைய கிரியைகள் என்ன? அது கீழே பட்டியலிடுற 10 கட்டளை முழுக்க. அப்ப இப்ப 10 கட்டளை இல்ல, நான் இப்ப நீதிமான் ஆகையால இனிமேல் 10 கட்டளை நான் கீழ்படிய தேவையில்லை. அப்ப நீ எப்படி வாழ போற? அப்ப இதுல இருக்க எல்லாம் நீ செய்ய ரெடி செய்வியோ இல்ல செய்ய மாட்டேன்? ஏன் 10 கட்டளை தேவையில்லை என்ற ஆட்கள்கிட்ட ஏன் அப்ப நீ இப்படி வாழ மாட்ட என்று கேட்டா எனக்கு விருப்பம் இல்லை. உனக்கு விருப்பம் இல்லாம எப்படி வந்தது? அப்படியே நீ ஒரு நாளுமே இதுல இருக்க ஒன்றுமே செய்யாம தான் வாழ்றியோ? கல் அப்படி இல்ல. நான் அப்படித்தான் வாழ்றேன் ஒரு பதில் வந்துச்சுன்னா உன்னை போல ஒரு பொய்யன் இல்லை, நீ ரசிக்கப்படையில. நம்மள பாவம் இல்லை என்போமான நம்ம வஞ்சிக்கிறோம். இல்ல நான் இதுல இருக்கிறதுல பாவம் செய்யறியோ? அப்ப கிறிஸ்து ரட்சிச்சிருக்கிற, அப்ப நீ என்ன பாவம் செய்யற? அப்ப எது பாவம் என்று சொல்லுற? நீ 10 கட்டளைக்கு மீறி நடந்த 10 கட்டளை இருக்கிறபடியே நீ மீறுற. அப்ப 2 ஒன்றுக்களை அம்பிட்டாங்களாக்கள். சில வேளையில சில லூசுகளோட கதைச்சா நமக்கு விசர் வந்துடும். அதனால பேசாம முடிச்சு போட்டு எழுதி போறது நல்ல. ஏன்னா அதுக்கு சாலமன் மாதிரி ஆட்சியில இருந்தா கூப்பிட்டு வந்து தலைய உதலுக்குள்ள போட்டு குத்தி விடுவோம். நொய்யோட நொய்யா குத்து போகுதும் வேற. அதுக்கு அதுவும் போகலாம். சில இந்த இஷ்டவேலர் மாதிரி வெள்ளனை பார்த்த மாதிரி அதுகள் முழு பேய் நிறைஞ்ச தீமையான ஆட்கள். அதுகள் பரிசுத்தம் மாதிரி நடிக்க முழு சுயநீதியில வாழ்ந்து கொண்டு 10 கட்டளை தேவையில்லை என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாத்திக் கொண்டு வாழ்றையாக்கள். ஒரு விதத்துல சார்ல்ஸ் வெஸ்லியும் அப்படிப்பட்ட போனில இருந்தியா? சார்ல்ஸ் வெஸ்லி தானே தம்பி? எஸ், சார்ல்ஸ் பாட்டு படிச்சது ஜான் வெஸ்லி தானே? ஜான் வெஸ்லி தான் அந்த பிரச்சனையான மெதடிசத்தினுடைய ஃபவுண்டர். அந்தியாலும் இந்த மாதிரி ஒரு லூசு போதன கடவுள் எனக்கு அமைச்சவே ஃபீஸ் எல்லாம் எங்களுக்கு நீ இருக்குது, நாம பூரண பரிசுத்தரா வாழலாம், பூரண பரிசுத்தரனா. கடைசியில சாக கிடக்கிற படுக்கையிலான்னு போய் மற்ற மனுஷன் ஐயா இப்பயா சொல்ல ஐயா நீ உண்மையில பாவிய இப்ப பாவமே செய்யாமல் இல்ல படுத்துக்கிறாரு, நீ உண்மையா சொல்லு கடவுளுக்கு. ஐயோ நான் புள்ளியான ஒரு உபதேசத்தை படிப்பிச்சுட்டேன். இதைத்தானே அப்பயே சொன்னான் படிப்பிச்சதை புலகுலையன்று. கடைசியில ஊழியத்தை நாசமாக்கிட்டியே என்று நீயாவது மனம் திரும்பு. கடைசியில அந்த மனுஷன் மரணப்படுக்கையில வாக்குமூலம் கொடுத்து நான் ஐயோ செய்ததை போலதான் இப்படி இல்லாம அந்த சொல்லி கடைசியில ரசிக்கப்படுற. ஆனா அதை நம்பி இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்குது கணக்கு அந்த போதனையை நம்பிக்கொண்டு. அதான் பிரச்சனை. இப்படிதான் நமக்கும் போனோமே நம்ம கரிஸ்மெட்டிக்ல இருக்கல பல இடங்கள இந்த போனெல்லாம் சொல்லித்தது. இப்போ 10 கட்டளை இல்ல, 10 கட்டளை முடிஞ்சு போச்சு. 10 கட்டளை ஒரு நாள் ஓய்வு நாள் இருக்குது. இன்றைக்கு ஓய்வு நாளில் நாங்கள் கடவுளை சந்திக்கிறோம். ஓய்வு நாளை கடவுளுக்காக கை கொள்ளணும் ஒரு மனுஷன் நமக்கு மண்டைக்குள்ள போய் இந்த ஓய்வு நாள் பெரிய பாஸ்டர் இப்ப ஓய்வு நாள் இல்ல 10 கட்டளை ஓய்வு நாள் இல்லை என்று நான் படிப்பிச்சிருக்கிறேன். இந்த பாக்கியராசா இப்படி என்று சொல்லுது ரெண்டு போட்டு நாமளும் ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்லத்தான் பண்ணும். அவர் கொழும்புல இருந்து வரட்டும் என்று வந்தோன்னா பாஸ்டர்கிட்ட போய் சொல்லி இப்படி பாஸ்டர் இது என்ன இது இப்படி அவர் சொல்லி கொண்டு ஐயோ உங்களுக்கு எவ்வளவு பிள்ளையா போய் கொண்டிருக்கிறாங்க. நாமளே அப்படி போய் கதைச்சு கடைசி பாஸ்டர் அவரை கூப்பிட்டு பேசி ஏய் என்ன இங்க படிக்கிற இப்படி நான் பிள்ளைகள் இது இப்ப 10 கட்டளையில ஓய்வு நாள் நம்ம இப்ப இல்ல. ஆனா அப்ப வரைக்கும் அந்த மனுஷன் சொல்லல பாஸ்டர் பாலாட புத்தகம் தான் வாசிக்கிறோம் லூசு மனுஷன். அப்ப சொல்லியிருந்தாலும் நாமளும் அந்த புத்தகத்தை அப்பயே எடுத்திருப்போம் 1997ஆம் ஆண்டு. அவன் பாவி அந்த புத்தகத்தை வாசிட்டு ஓய்வு நாள் இருக்குன்றத பிரசங்கம் பண்ற மாதிரி முழுக்க இல்ல. ஆனா சாரமாரியா பூத்தலாமண்டு வர நாமல் முனையிலே கிள்ளிட்டோம் அங்கே இருந்து. இப்ப காலையும் மாலையும் மட்டுமே 3 நேரம் தின்னாட்டியும் பரவாயில்ல ஓய்வு நாள் ஒழுங்காயின்ற அளவுக்கு கடவுள் கொண்டு நம்மளையும் ஆக்கி அப்படி வச்சுட்டார். இதான் விஷயம். அந்த பாயிண்ட் என்னண்டா நமக்கு படிப்பிச்சது சரியான விசுவாசமா இருந்தாங்க. அந்த வந்தால் புதுவால் இவர் ரட்சிக்கப்பட்டு பின்னாலே இப்பத்தான் வந்துரு என்ன புதுசா என்ன படிப்புக்கிறேன் இந்த சபையில் அந்த ஒரு வைராக்கியத்தால நாமல் எழும்பினாரு. அது பெரிய வாசலுக்கும் விளங்க இல்ல. பெரிய வாசலும் இல்லத்தான் அந்த ஆளு இப்ப அந்த ஆளு மெட்ரஸ் இல்லாம ஐயோ வர்றவாடு. அதனால இந்த கரிஸ்மட்டில படிச்சதெல்லாம் மண்டைக்கு எழுதி கொண்டு இங்க நாம் இருக்கிறது இல்லை. எல்லாம் பழசுல விட்டுட்டோம். ஏன்னா அது பிழை.
10 கட்டளையை சிலுவையில் ஆணி அடித்தார். சந்திரன் பாஸ்கரன் அவர் சிலுவையில் ஆணி அடித்து நியாய பிரமாணத்தை. ஆனா அந்த மனுஷன் 10 கட்டளை இல்லை என்று சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நியாய பிரமாணம் முடிஞ்சு பைபிளை அப்படியே சொல்லி போட்டு போடுறான். விளக்கம் கேட்டா புழைச்சுது மக்களுக்கு. ஏண்டா லங்கா பைபிள் கொடுத்து அதானே சொல்லி கொடுத்து கொண்டிருக்கான். அவன் சொல்லி தந்தவன் கிளிப்புள்ள மாதிரி திருப்பி பைபிள் சொன்னான் ஐயா போ. அந்த கலவரம் இல்ல நடுவரையாக்குல ஒரு பிரச்சனை பிடிச்சிடக்கூடாது. ஆனா அங்க ஒரு மனுஷன் பாஸ்டர் பாலாவை நம்பி பிரசங்கத்துல இறக்கினா இந்த மெட்டின ஃபேமிலி போய் அடிச்சு நோக்கி விடுச்சட்டாரு. இன்றைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் அந்த உண்மையை சொல்லி அவரை தேடி திரிஞ்ச நான் அதான் கண்ட ஐயா நீ அப்ப வாசிச்சுதான் சொல்லி இருக்கவனு பிறதான் ஒரு ஆள்கிட்ட கேள்விப்பட்டேன். அங்க இருந்த அவர் அப்பவே இந்த புத்தகம் வச்சிருந்தேன் நான். அப்படியா? இது 2003ஆம் ஆண்டு. அடே அப்ப சொல்லி இருக்கலாமே அந்த மனுஷன் சத்தியத்தை. அந்த சத்தியம் சொல்லியே நாம முனையில கிள்ளி விட்டுட்டோம். அந்த அளவுக்கு எத்தனை போனீங்க வச்சு தெரியாது. சோ கவனம். எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கிறது இல்லை. எது பரிசுத்தம்? தேவனுடைய சட்டம் பரிசுத்தமும் நீதியும் நன்மையுமாய் இருக்கிறது. எது பரிசுத்தம்? பாவத்துக்கு எதிரானது. எது பாவம்? நியாய பிரமாணத்தை மீறுறது. அப்ப எது பரிசுத்தம்? நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளும். 10 எப்படியே கைக்கொள். எபேசியர் 1:4 நாங்கள் பரிசுத்தமாயிருப்பதற்காக அவர் எங்களை தெரிஞ்சு கொண்டார். லூக்கா 1:25 நாம் அவரை பரிசுத்தத்தில் சோதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மளை மீட்டுக் கொண்டார். தீத்து 2:11 தீத்து 2:11 நாங்கள் நீதியின் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நம்மளை ரட்சித்தார். 1 தெசலோனிக்கேயர் 4:7 பரிசுத்தத்துக்கு என்று அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்ய நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் நற்கிரிய எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்ய நாங்கள் எது நன்மை? அவருடைய நியாயப்பிரமாண நன்மையா இருக்கு. எது நல்லதென்று அவர் சொல்லி இருக்காரு மனுஷனு. தீத்து 3:14 நல்ல வேலைகளை நிரூபித்து காட்டுவதற்காக கடவுள் நம்மளை அழைச்சிருக்கிறார். நல்ல வேலைகளை செய்து நிரூபித்து காட்ட. அதில் இதை விட நான் உங்களுக்கு கோட்பெல்லாம் வசனமா எவ்வளவு நீதி பரிசுத்தம் பரிசுத்த நீதி அதுக்கான கிரியைகள் அதர்களை செய்யறதுதான் அவர் எங்களை தெரிஞ்சு கொண்டார், அழைச்சார். எங்களை அதுக்குதான் அந்த நன்மைக்காகத்தான் நன்மையில செய்து அவரை சேவிக்கிறதுக்கு அவர் எங்களை அழைச்சிருக்கிறார். இப்படியெல்லாம் சொன்ன பிறகு இப்ப வந்து நின்று நமக்கு நீதியான மார்க்கவசம் தேவையில்லை என்று யாராவது சொன்னா அப்ப என்ன பைபிளுக்கு அவ்வளவு வசனத்தையும் வெட்டி எறியட்டும் தேவையில்லையோ? அப்ப எங்களை அப்ப எவ்வளவு சாத்தான் வஞ்சிப்பு, சாத்தான் ஃபுல்லா வஞ்சிக்க போட்டது 10 கட்டளை இல்லை. அதுல சாத்தானுக்கு தேவை ஏதோ ஒரு கட்டளையாவது மூற வச்சுட்டா காணும். 10 கட்டளை ஃபுல்லா மூறன்னு சொன்னாலும் சில நாமல் பிரச்சனை ஆயிடுவோம். 10 கட்டளை தேவையில்லைன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் குரூப் இருக்கு, அது அப்படியே செய்து நிறைய போகும். ஆனா சில நேரம் நம்மள மாதிரி அல்லது கொஞ்சம் பைராங்கமான 10 கட்டளையில எல்லாம் சரி, ஆனா ஒரு கட்டளை மட்டும் எங்களால செய்யலாது. அது என்ன கட்டளை சொன்ன ஓய்வு நாளைத்தான் சொல்லுவோம். புதிய ஏற்பாட்டுல சாது செல்லப்பாவில இருந்து எல்லாருமே புதிய ஏற்பாட்டுல இருந்து 10 கட்டளை லிஸ்ட் பண்ணுறோம். அப்படி இப்படி ஒரு கட்டசியா ஒரு கட்டளை மட்டும் மிஸ் ஆகும். 10 கட்டளை பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு, 9 கட்டளை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். அது என்ன விடுபட்ட ஓய்வு நாள்ல கடவுளை சேவிக்கிறனாலே கடைசியில புதிய ஏற்பாட்டுல இல்லாமல் ஆக்கிட்டார்.
அதான் தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் வழிகிட்டா சாது செல்லப்பா எல்லாம் போதர் என்று வழிகிட்டா இப்படிதான் பிரச்சனை. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், ஏன் மற்ற நாளில் அவர் ஆவிக்குள்ளாகல? ஏன் கிறிஸ்து உயிர் தெழுந்த வாரத்தின் முதல் நாள் தான் அவர் சீஷருக்கு காட்சி கொடுத்தார்? ஏன் அவர் வாரத்தின் 2ஆம் நாள் காட்சி கொடுக்க இல்லை? ஏன் தோமா அந்த இடத்துல முதலாம் நாள் இல்லாதபடியால இயேசு கிறிஸ்து அவசரப்பட்டு வழிகிட்டு வந்து ஒரு புதன்கிழமை காட்சி கொடுக்கல? ஏன் இயேசு வெயிட் பண்ணி அடுத்த கர்த்தருடைய நாளுக்கு தான் அவர் காட்சி கொடுப்பார் என்று யோசிக்கிறதுக்கு மூளை இல்லை அவங்களுக்கு. அதுகளுக்கு ஏதோ நேரடியா வந்திருந்தா காணும். லாஜிக்கா யோசிச்சு விஷயத்தை ஒன்றோட ஒப்பிட்டு ஒத்த சொல்லுகள் என்ன, இதுல இருக்கிற நடை என்ன, இதோட இலக்கணம் என்ன என்ற ஒரு கோதாரியும் தெரியாது. அதால நாம முதல் தொடங்கினாங்க சுபோ கேட்டு அந்த கேள்வியோட 2023ஆம் ஆண்டு ஓய்வு நாள் பின்னரம் தொடங்குதா காலமா தொடங்குதா? இதான் அந்த கேள்வி. அது 7 மாசத்துல முடிஞ்சு எப்ப தொடங்கி எப்ப முடியும்? எஸ், ஓய்வு நாள் எப்ப தொடங்கி எப்ப முடியும்? அது தொடங்குனது எப்ப, தொடங்குறது எப்ப? அது பகலா காலமையா பின்னேறாம? வருஷத்துல வந்த ஒரே ஒரு உபவாச நாள் சாயங்காலம் பின்னேறம் தொடங்கினது. அது ஒரு சடங்கு சட்டம். அந்த சடங்கு சட்டத்திலிருந்து ஒரு ஒழுக்கநெறி சட்டத்தை சில பேர் இல்லாமல் ஆக்க தொடங்கி இருக்கிறார். அதெல்லாம் நாம அதில் எழுதி இருக்கோம். வசனத்துல வேதம் ஒரு வசனத்தை பிடிச்சு வச்சோட நாம கதைக்க கூடாதுன்றதா இதுக்குதான் சிம்பிளா சொல்லி முடிக்கிற தம் ரூல். ஒரு வசனத்தை வச்சு முடிவெடுக்க இயலாது. அதை பற்றி எல்லாம் நாம அதான் கடைசியில 7 மாசமா புத்தகம் எழுத வேண்டியா போச்சு. அதை பற்றி கடைசியில ஒரு புத்தகமே கட்டி வச்சிருக்கோம். ஏன்னா கோபியும் கட்டி இருக்கு இல்ல அந்த ஓய்வு நாள் அந்த கட்டி வீட்டை வச்சிருக்கீங்க. அதெல்லாம் தூக்கி கொண்டு வந்தா இந்த நேரம் மற்ற நேரம் எங்க போதற்கு வாசிக்க நேரம் ஆதார்கள் பாட்டு படிக்கின்ற ஒரு இப்பதான் இவ்வளவுதான் செய்து வைக்கலாம். எனக்கு தெரியல, நாங்க ஒவ்வொரு சீரீஸ் முடிய முடிய அது கட்டி அவருடைய புத்தகமா அது அப்ப பிரியோசனமாக இருக்கும். இல்ல அதுல ஆமா. சோ கவனம் கவனம். இந்த கற்பனைகளின்படி நடக்காத எவரும் அந்த வழியில நடக்கிறது இல்லை. எந்த வழியில? பரலோக ரோட்ல நடக்க மாட்டேன். வெளிப்படுத்தல் புத்தகம் கடைசி. இந்த கற்பனைகள் தேவனுடைய கற்பனைகளின்படி செய்யாத எவரும் பரலோகத்தின் நகரங்களின் வீதிகளில் நடக்க மாட்டார்கள், நரகத்தில கிடப்பினம் என்றால் பைபிள் முடியும். 10 வெளிப்படுத்தல் கடைசி. அது 20 22 என்ன மறக்க கூடாது. முடிக்கலையே கடவுள் அப்படித்தான் முடிக்கிறார். இருபத்தி 14 எஸ் 2வது பகுதி. ஜீவர்கள் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் அவருக்கும் வாசல் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவர்களுடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதுல சரியா விட வேண்டிய வசனம் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதான் அந்த சொல் நோமோஸ். சட்டம் 10 கட்டளை உட்பட நித்தியத்துல பரலோகத்துல கட்டளை 10 கட்டளைகள் இருக்குமோ? 10 கட்டளை அல்லது அதை போல கட்டளைகள். எக்ஸாக்ட்லி. அன்பு அழியாதல்லோ, விசுவாசம், அன்பு, அறிவு. எது கடைசியில் நிற்கும்? அன்பண்டா என்ன? கற்பனையும்படி செய்கிறது. அப்ப அன்பு அழியாதண்டா கற்பனை ஒரு நாளும் அழியாது. என்ற கற்பனை 10 கற்பனை அவற்றை சுபாவம். அந்த சுபாவத்தின்படி நடக்கிற மக்கள் பரலோகத்திலையும் இருப்பின கடவுளோட வாழ்வு. அதுல அன்பை அழியாதண்டா அன்பினுடைய அர்த்தம் என்ன? அவருடைய கற்பனையின்படி செய்கிறது. அதுல கற்பனையின்படி செய்கிறதும் அழியாது. 10 கற்பனை பரலோகத்திலையும் அழியாது, புது பூமியிலையும் அழியாது. ஏன்னா அது சுபாவம். சுபாவம்
அது எங்கட சுபாவம், அது கடவுளுடைய சுபாவம், அது பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய சுபாவம். பாவமே இல்லாத புது உலகத்துல 10 கட்டுல குடுபட்டதோ, பாவம் இல்லாத உலகத்துல 10 கட்டுல குடுபட்டதோ. ஆமா, பிறக்கேற்கனவே அந்த கட்டளையுடன் பிறந்தது. ஏன்னா அது சுபாவம். 10 கட்டளை எழுதி வழிய கல்லில கொடுக்கல, ஆனா இதயத்திலே எழுதித்தான் கடவுள் பிறப்பிச்சு வச்சிருக்கிறார். அதனால பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களும் பரலோகமும் 10 கற்பனையை போல இன்னும் பல சுபாவ கற்பனைகளை கொண்டிருப்பினர். அதுதான் அங்க நடக்கிறதுக்கான ரூல். சட்டம் இல்லாம ஒரு ஆட்சி இல்ல, சட்டம் இல்லாம ராஜாவும் இல்ல. புதியவான புதிய பூமியில சட்டம் இருக்குது, 10 கற்பனை உட்பட. 10 கற்பனையின்படி செய்யறதுக்கு பேர் அன்பு. அன்பு அழியாது, அன்பு நித்தியமானது என்றா 10 கற்பனை நித்தியமானது என்றா கடவுள் நித்தியமானது, கடவுளுடைய சுபாவம் நித்தியமானது. நாமளும் அழிய மாட்டோம், நித்தியமாங்கிற சுபாவத்தில் 10 கற்பனை இருக்கு. ஆமென். கிறிஸ்து எங்களை தொடர்ந்து பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.